பாஸ்கர் இது ஓகே இந்த ஸோ செட்டப் ரெக்கார்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு கைஸ். இந்த செஷன்ல நம்ம ஐடிராக் பத்தி பார்க்க போறோம். ஸோ ஐடிராக் வந்து டெல்லோட ஒரு ரிமோட் மேனேஜ்மெண்ட் போர்டுன்னு சொல்லலாம், அல்ல ரிமோட் கண்ட்ரோலர்னு சொல்லலாம். அதை வந்து இப்போ தமிழன் ஹீஸ் அ டேட்டா சென்டர் ஹார்ட்வேர் எக்ஸ்பர்ட். ஸோ அவர் வந்து ப்ராக்டிக்கலாக காமிக்கிறாரு. ஸோ லெட்ஸ் சி. ஓகே தமிழன், யூ கேன் கோ இட் தமிழன். ஓகே ஐடிராக், குட் ஈவினிங் எவ்ரிவன். ஆக்சுவலா ஐடிராக் அப்படின்னா வந்து டெல்லோட ரிமோட் ஆக்சஸ் ஃபார் ஹார்ட்வேர். ஓகே, ஸோ இன்டிகிரேட்டட் டெல் ரிமோட் ஆக்சஸ் கண்ட்ரோல். திஸ் இஸ் வெர்ஷன் 9. ஓகே, லாஸ்ட் டைம் வந்து தெரிய சொல்லியிருந்தாரு இதுக்கு வந்து டிஃபால்ட் யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்குன்னு சொல்லிட்டு. யாராவது சொல்ல முடியுமா? root kelvin Nice. Okay. ஓகே, லாகின் ஆயிடுச்சு இப்போ. ஓகே, ஸோ இதுல வந்து நமக்கு என்னென்ன பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நமக்கு வந்து டேஷ்போர்டு காட்டும். ஓகே, இந்த டேஷ்போர்ட்ல எப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன இஷ்யூ இருக்கு, சிஸ்டமோட ஹெல்த் ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்கும் தெரியுதா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு என்ன காட்டும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு இங்க வந்து சிஸ்டமோட ஹெல்த் வந்து காட்டும். சிஸ்டம் எப்பவுமே ஹெல்த்தி அப்படின்னா எதுவுமே வந்து ஹார்ட்வேர்ல எதுவுமே இஷ்யூ இல்லை. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம பாக்குற மாடல் நம்பர் யாருக்கும் தெரியுமா? இது என்ன மாடல் நம்பர்ல நம்ம வந்து பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு anyone can tell? R7525 PowerEdge. Yes, okay, good. PowerEdge 7525. ஓகே, இங்க இருக்கு மாடல் நம்பர். ஓகே, ஸோ யாராவது எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா இது PowerEdgeக்கு அப்புறம் வந்துட்டு ஆர்னா என்ன, 7னா என்ன, 5னா என்ன, 25னா என்ன? யாராவது எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? யாருக்காவது தெரியும்? ஆர் வந்து ஆர் சீரிஸ் அது 7525 is the model this. What is stands for R? It is track server. Right. track server. Okay, what is 7? ஜெனரேஷன் புரியுமா சார்? ஜெனரேஷன் இல்ல. 7, anyone? Any other people? யாராவது ஆன்சர் சொல்லலாமா? ஓகே, சோ இப்போ வந்து ஆர்னா வந்து ரேக். ஓகே, நம்பர் 7ன்றது வந்து இது வந்து டுவல் ப்ராசஸர், அதுக்கப்புறம் வந்து சிங்கிள் ப்ராசஸர், அதுக்கப்புறம் வந்து குவாட் ப்ராசஸர். ஓகே, அதுல வந்து சீரிஸ் இருக்கும் 2, 3, 4. இது வந்து சிங்கிள் ப்ராசஸர். ஓகே, 5, 6, 7 வந்து டுவல் ப்ராசஸர். ஓகே, 8, 9 வந்து குவாட் ப்ராசஸர். ஓகே, புரிஞ்சா? அகைன் ஒரு வாட்டி சொல்ல முடியுங்களா? இப்போ வந்து எப்படின்னா 2, 3, 4 வந்து சிங்கிள் ப்ராசஸர். ஓகே, சிங்கிள் ப்ராசஸர் சர்வர் மாடல். அந்த குழந்தைய மறந்துட்டோம்ல 2 நாளா. ஹலோ, நம்ம பிள்ளையா அது? ஐயோ, இது என்னோட பிள்ளை. ஆமா டியர். அந்தல இருந்து நீ ஆக்சுவலா உனக்கு என்ன டியர்? கரெக்ட் தான். ஹலோ ஹலோ, அவரை மியூட் போட்டேன், நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஹலோ ஜி, இப்போ சொன்னது கொஞ்சம் ரிப்பீட் பண்ண முடியுமா ஜி? தமிழன் லைன்ல இருக்கீங்களா?
ஹலோ தமிழன். ஹலோ ஜி, ஏதாவது லைன்ல இருக்கீங்களா ஜி? கேக்குது ராஜ். ஓகே. தமிழன் நீங்க மியூட்ல இருக்கீங்க, அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். என்னைய மியூட் பண்ணிட்டாரு அவரு, சாரி. ஓகே ஓகே. ஸோ யாராவது சொல்ல முடியுமா 8ன்றது எத்தனை ப்ராசஸர்ன்றது? ஜி அந்த ப்ராசஸர் டீடைல்ஸ் கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்க ஜி. 2, 2, 3, 4 வந்து சிங்கிள் ப்ராசஸர், 5, 6, 7 வந்து டியூவல் ப்ராசஸர். ஓகே, 8 and 9 வந்து குவாட் ப்ராசஸர். ஓகே, அதுக்கப்புறம் அந்த 5 அப்படின்றது ப்ராசஸர் இருக்குமா 8 and 9ல இருந்துச்சுன்னா? பிசிக்கலா 4 புரியல. பிசிக்கலா 4 ப்ராசஸர் இருக்குமான்னு கேக்குறேன் சர்வர்ல. சர்வர் உள்ள வந்து 4 ப்ராசஸர் இருக்கும். 8 and 9ல மட்டும். 8 and 9th ஜெனரல்ல மட்டும், இதுல மட்டும். ஓகே ஓகே ஓகே, இந்த 5 அப்படின்றது யாருக்காவது தெரியுமா? நெக்ஸ்ட் அடுத்த 5, 7க்கு அடுத்து இருக்க 5, 7க்கு அடுத்து இருக்கிற 5 வந்துட்டு உங்களுக்கு வந்து ஜெனரேஷன் வந்து குறிக்கும். இது வந்து 15th ஜெனரேஷனோட சர்வர் மாடல். ஓகே, இப்போ வந்து R76 அப்படின்னு இருந்துச்சுன்னா அது வந்து 16th ஜெனரேஷன். ஓகே, இப்போ இந்த 25ன்றது யாருக்காவது தெரியுமா? இந்த இதுல வந்து 25 வரும், இதுக்கப்புறம் வந்து 0 வரும். இதுல வந்து 15ம் வரும், 15, 25, அப்புறம் வந்து 0. 0ன்றது இன்டெல் ப்ராசஸர், 15னா சிங்கிள் ப்ராசஸர் AMD ப்ராசஸர். ஓகே, 25 அப்படின்னா டியூவல் AMD ப்ராசஸர். ஓகே, இதுல யாராவது டவுட் இருக்கா இந்த இந்த இதுல? ஜி இது ஒரு ரிப்பீட் பண்ணுங்க ஜி, நோட்ஸ் எடுத்துக்கிறேன். R அப்படின்னா அது வந்து ரேக் வந்து குறிக்கும். இதுல வந்து என்னென்ன வரும்னா ரேக் சர்வர், டவர் சர்வர், அவர் வந்து Mன்றது மாடுலர் சர்வர், Mன்றது பிளேட் சர்வர். ஓகே, மொத்தம் வந்து 3 சீரிஸ் வரும். இதுல Rன்றது ரேக்க குறிக்கும், Tன்றது டவரை குறிக்கும், Mன்றது மாடுலர் குறிக்கும், அது வந்து பிளேட் சர்வர். ஓகே, 7 அப்படின்றது உங்களுக்கு வந்து சர்வரோட ப்ராசஸர் மாடலை வந்து குறிக்கும், எத்தனை ப்ராசஸர்ன்றதை குறிக்கும். ஓகே, அதுக்கு அடுத்து உள்ள வந்து 5 வந்து உங்களுக்கு வந்து ஜெனரேஷன் வந்து குறிக்கும். ஓகே, ஸோ அதுக்கு அடுத்து வந்து இருக்கிற 2 குவான்டிட்டி வந்து இன்டெலா AMDன்னு வந்து இது பண்ணும். ஓகே, இதுல யாருக்காவது கன்ஃபியூஷன் இருக்கா? இல்ல எதுவும் டவுட்ஸ்? 25னா டியூவல் AMD ப்ராசஸர்னு சொல்லிருந்தீங்க. 15 and 0 சொல்லுங்க. ஹலோ புரியல ப்ரோ, கேக்குதுங்களா? சொல்லுங்க. ஹலோ கேக்குது, சொல்லுங்க. இப்போ ரேக் bro. சர்வர் வந்து பாத்தீங்கன்னா 7920 சொல்லிட்டு ஒரு ரேக் சர்வர் இருக்கு இல்லைங்களா? 7920 அது வந்து precision. ப்ரிசிஷன். அது வந்து சர்வர் அது இல்ல, இதுல அது வந்து ஒர்க் ஸ்டேஷன். ஓகே 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 ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே ஜி இதுல 15 and 0 ரிப்பீட் பண்ணுங்க ஜி. 25 இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. 15 and 0. 15 and 0. 15ன்றது வந்து உங்களுக்கு வந்து ஜெனரேஷன், 0ன்றது இன்டெல், 15ன்றது சிங்கிள் ப்ராசஸர் AMD, 25ன்றது டுவல் ப்ராசஸர் AMD. ஓகே ஜி. கைஸ் உங்களுக்கு ஒரு ஆர்டிகல் அனுப்பிச்சிருக்கேன், அதை நீங்க ஃப்ரீயா இருக்கும் ரீட் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ இதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு இதுல வந்துட்டு ஈவென்ட்ஸ் வந்து முன்னாடியே தெரிஞ்சிடும். ஸோ நீங்க என்னென்ன இது பண்ணிருக்கீங்க, இப்போ ஏதாச்சும் ஒரு ஃபேன் வந்து மிஸ்ஸிங்கா இருக்கு, மிஸ்மேட்சா இருக்கு, ஸோ எல்லா எரருமே வந்து இங்கே காட்டிடும் உங்களுக்கு மேக்ஸிமம். ஓகே, ரீசன்ட் லாக்ஸ்ல ஓகே இங்க வந்து ஒரு ஃபெயில்டு காட்டுது, கம்ப்ளீட்டட் ஜாப்ஸ் 0.
இது வந்து என்ன, இது ஜாப்ஸ்ன்றது ஃபர்ம்வேர் அப்டேட் பண்றதுக்கு ஒரு ஜாப். ஓகே, உங்களுக்கு இங்க சிஸ்டத்துல காட்டிடுறேன் நானு. இங்க என்னென்ன இருக்கு, லாஸ்ட் டைம் வந்து தெரிய காட்டியிருந்தாரு சம்மரியில வந்து என்னென்ன காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. சர்வர் வந்து பவர் ஆன் ஸ்டேட்ல இருக்கு. ஓகே, அதோட மாடல் நம்பர், ஹோஸ்ட் நேம், அதுக்கப்புறம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன இருக்கு. ஓகே, ஸோ இந்த பேசிக் டீடைல்ஸ் இருக்கு. இதுக்கப்புறம் பேட்டரியோட இது காட்டுவாங்க. இது பேட்டரின்றது ரைட் கண்ட்ரோலருக்குரிய பேட்டரி. ஓகே, இது கீழே வந்து இருக்கும் சிமாஸ் பேட்டரி. இது ரெண்டோட ஸ்டேட்டஸும் வந்து உங்களுக்கு காட்டிடுவோம். ப்ரெசன்ட் இல்லைன்னா அன்னோன், அன்அவைலபிள் அப்படின்னு சொல்லி காட்டும் சப்போஸ் இல்ல அப்படின்னா. ஓகே, கூலிங்க்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ஃபேன்ஸ். ஓகே, அதோட ஃபேனோட ஸ்டேட்டஸ் வந்து உங்களுக்கு காட்டும், எத்தனை ஃபேன் இருக்கு. ஸோ அந்த ஃபேன் எல்லாமே வந்து ரன்னிங் ப்ராப்பரா இருக்கா. ஓகே, இங்க வந்து உங்களுக்கு காட்டிடும் இது வந்து ஸ்டாண்டர்ட் ஃபேனா இல்லைன்னா சில்வர் ஃபேனா. ஸோ அதோட ஆர்பிஎம் வந்து ஹையா இருக்கா லோவா இருக்கா, இது எல்லாமே காட்டிடும். ஸோ இப்போ வந்து ஒரு ஃபேன் வந்து இஷ்யூ இருக்கு அப்படின்னா நீங்க எப்படி அதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க? சப்போஸ் கஸ்டமர் சொல்றாங்க ஒரு என்னோட சர்வர் வந்து ஃபேன் சத்தமா கேக்குது அப்படின்னாங்கன்னா நீங்க என்ன ஏதாச்சும் யாருக்காவது தெரியுமா? ஹலோ, ஸோ இப்போ வந்து சப்போஸ் ஹையா ஆர்பிஎம் இருக்கு அப்படின்னா அப்போ வந்து என்ன இஷ்யூ அப்படின்னா அந்த ஃபேன் தான் வந்து இஷ்யூ. ஹை ஆர்பிஎம்ல ஓடுற ஃபேன் தான். ஓகே, இந்த மாதிரி லோல ஓடுற ஃபேன் வந்து இஷ்யூ இல்ல. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் வந்து சிபியூஸ். இங்க வந்து சிபியூ இருக்கு, பட் ஆனா இங்க வந்து உங்களுக்கு இன்டெல்னு சொல்லி காட்டுது. இது ஏன்னா இது டெமோ, ஸோ அதனால உங்களுக்கு வந்து இன்டெல்னு சொல்லி காட்டுது. பட் ஆனா இது வந்து ஏஎம்டி ப்ராசஸோட மாடல் 7525ன்றது. ஓகே பிரதர், இப்போ தேர் ஆர் மெனி ஃபேன்ஸ் இருக்கும் இல்லையா சர்வர் ஓபன் பண்ண. பர்டிகுலர் ஃபேன் இஷ்யூ அப்படின்னா லைக் சீரியல் பஸ்ஸஸ் வச்சு பார்க்கணுமா இல்ல எப்படி? இதுலயே ஸ்லாட்ல இதுலயே காட்டிடும் உங்களுக்கு எந்த ஸ்லாட்ல வந்து இஷ்யூ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதுல வந்து எல்லாமே ஓகே கிரீன் காட்டுது. இதுல வந்து அட்டென்ஷன் மார்க் காட்டும். ஓகே 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 ஓகே, இதுல வந்து பாருங்க, இப்போ வந்து இங்க ஸ்டாண்டர்ட் ஃபேன் போட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து சில்வர் ஃபேன் போட்டிருக்காங்க. ஸோ அந்த எரர்ல வந்து உங்களுக்கு காட்டுச்சு தெரியுமா, ஃபேன் மிஸ் மேட்ச் எரர்னு சொல்லிட்டு. ஓகே ஓகே, ஸோ அந்த மாதிரி நம்ம சர்வர் மேனுவலா ஓபன் பண்ணிட்டு சர்வர். ஸோ சில்வர் அப்படின்னா தேர் ஆர் மெனி சில்வர் ஃபேன்ஸ் இருக்கும் இல்லையா, அது எந்த பஸ்ஸஸ் எந்த ஸ்லாட் அது எல்லாமே காமிக்கும். இங்கே இருக்குல்ல ஃபேன் 1A, ஃபேன் 1A, ஃபேன் 2A, இந்த எல்லா ஸ்லாட்டோட டீடைல்ஸ் இருக்கு. ஓகே, கிளியர் கிளியர், தேங்க் யூ. ஓகே, ஸோ சிபியூ வந்து இங்க வந்து இன்டெல் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா இது டெமோன்றதுனால உங்களுக்கு வந்து அவங்க பேசிக் போட்டு கொடுத்துட்டாங்க அப்படியே. ஓகே, பட் ஆனா இது வந்து ஏஎம்டில வந்து வரும் ஆக்சுவலா. ஓகே, இங்க வந்து ஏஎம்டின்னு சொல்லி காட்டும். ஓகே, இதுல வந்து உங்களுக்கு கோர் எல்லா டீடைல்ஸுமே காட்டிடும் அப்படியே. ஓகே, இது போக உங்களுக்கு ஃப்ரண்ட் பேனல்ல சர்வரோட ஃப்ரண்ட்ல வந்து எது எரர் இருக்கா அப்படின்றது காட்டிடும். இப்போ சப்போஸ் தெர்மல் எரர் இருக்கு, ஹார்ட் டிரைவ் எரர் இருக்கு, மெமரி எரர் இருக்கு, இல்லைன்னா எலக்ட்ரிக் எரர் இருக்கு, அது போக உங்களுக்கு ஐடியாவோட எரர் இருக்கு. இந்த எலக்ட்ரிக் எரர்னா என்ன, யாரோ எதுவும் சொல்ல முடியுமா? must be SMPS issue. கரெக்ட். ஓகே, ஸோ இப்போ சர்வரோட ஹெல்த் ஏதாச்சும் இஷ்யூ இருக்கா, இல்லைன்னா சிஸ்டம் ஐடி வந்து சப்போஸ் ஃபர்மர் அப்டேட் ஆகுது அப்படின்னா இந்த சிஸ்டம் ஐடி வந்து பிளிங்க் ஆகும் ப்ளூ கலர்ல. ஓகே, ஸோ பிசிஐ கார்டுல எரர் இருக்கா, ஸோ உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் பேனல்லே வந்து இது வந்து காட்டும். ஓகே, ஸோ ஆக்சிலேட்டர் அப்படின்னா நீங்க வந்து ஜிபியூ கார்ட்ஸ் வந்து எதுவும் போட்டிருக்கீங்களா இந்த சர்வர்ல அப்படின்றத கூட காட்டும் இதுல. ஓகே, அந்த ஜிபியூ கார்டோட டீடைல்ஸ் ஃபுல்லாமே வந்து காட்டும். சப்போஸ் ஜிபியூ கார்டு வந்து சப்போர்ட் ஆகல, டிரைவர்ஸ் தேவை அப்படின்னா நீங்க அதோட மாடல் நம்பர் செக் பண்ணணும்னா இதுக்குள்ள வந்து செக் பண்ணி அதோட டிரைவர்ஸ் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ
இது என்னன்றது தெரியுமா? இன்ட்ரூஷன்ன்றது. ஹலோ, இல்ல அந்த கேஸ் வந்து லாக் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரியா? இந்த சர்வருடைய இது வந்து ஃப்ரண்ட். சர்வர் வந்து ஓபனா இருக்கா இல்லையான்றது வந்து இது பண்ணும். ஓகே, சப்போஸ் நீங்க மேல கவரை வந்து கரெக்டா க்ளோஸ் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு வந்து இதுல வந்து எரர் காட்டும், சிஸ்டம் வந்து க்ளோஸ் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு மெமரிஸ். ஸோ எத்தனை மெமரி ஸ்லாட் இருக்கு, ஸோ அந்த ஸ்லாட்ல எத்தனை மெமரி வந்து இன்ஸ்டால் ஆயிருக்கு, எத்தனை வந்து இன்ஸ்டால் ஆகல, ஸோ அந்த டீடைல்ஸுமே வந்து இதுல காட்டும். DDR4 மெமரி யூஸ் பண்ணிருக்காங்க, 32 GB மெமரி யூஸ் பண்ணிருக்காங்க, டியூவல் ரேங்க் மெமரி யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, ஸோ நெட்வொர்க் கார்டு வந்து எத்தனை இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க. ஓகே, இதுல வந்து ஃபைபர் சேனல் கார்டுன்னு சொல்லி போட்டுருக்காங்க. இதுல ஃபைபர் சேனல் கார்டுனா யாரும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ஃபைபர் சேனல் கார்டுனா இது அதான் இந்த HBA இது SAN கார்டு. கரெக்ட். ஓகே, ஸோ இதுல வந்து எத்தனை கார்டு யூஸ் பண்ணிருக்காங்க, எத்தனை போர்ட் உள்ள கார்டு யூஸ் பண்ணிருக்காங்க, யாரும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? சிங்கிள் போர்ட் 32 Okay. GB 32 GB இது போட்டிருக்கு. ஓகே, இதுல டியூல் போர்ட் ஃபைபர் சேனல் 32 போர்ட்டா? சாரி 32 32 GB இல்ல டியூல் போர்ட். ஓகே, 32 GB பேஸ் ஸ்பீடு இதுலயே போட்டிருக்கு. 2 போர்ட். நிறைய டிஃபரன்ஸ் இருக்குல்ல. வந்து போய் டியூவல் போர்ட், இது வந்து சிங்கிள் போர்ட். ஓகே, சோ இந்த மாதிரி வந்து நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகே, எம்பெடட் நிக் கார்டு எத்தனை இருக்கு, சோ எத்தனை போர்ட் அவைலபிளா இருக்கு. ஓகே, சோ அதோட ஸ்டேட்டஸ் என்ன, அதோட ஃபர்ம்வேர் என்ன, சோ அதெல்லாம் பாத்துக்கலாம் நீங்க. ஓகே பிரதர், டுவல் போர்ட்னா என்ன தமிழன்? டுவல் போர்ட் அந்த புரியல. டுவல் போர்ட்னா என்ன மீன்? டுவல் போர்ட்னா ரெண்டு போர்ட் இருக்கும் உங்களுக்கு. இல்ல நெட்வொர்க் போர்ட் ரெண்டு மாதிரி, அது ஃபைபர் இது வந்து ரெண்டு போர்ட். ஃபைபர் சேனலுக்கு வந்து ரெண்டு போர்ட் வந்து இருக்கும். இப்போ பாருங்க, இது வந்து சிங்கிள் போர்ட். ஓகேவா, இதுல வந்து ஒரே ஒன்னு தான் காட்டுது, டவுன் காட்டுது, அன்னவுன். ஓகே, இப்போ இது ரெண்டும் வந்து டுவல் போர்ட், ரெண்டு போர்ட் காட்டும், போர்ட் 1 போர்ட் 2. ஓகே ஓகே, பிசிக்கலா ரெண்டு போர்ட் இருக்கும், டுவல் போர்ட். ஓகே, பிசிக்கலா ரெண்டு போர்ட் இருக்கும். ஓகே ஓகே, சோ பவர் வந்து நீங்க எவ்வளவு பவர் கன்சியூம் பண்றீங்க. ஸோ கஸ்டமர் சில நேரம் வந்து கேட்பாங்க, இது எவ்வளவு ஒரு சர்வரோட வந்து கன்சப்ஷன் எவ்வளவு இருக்கும், பீக்ல வந்து எவ்வளவு போகுது, எல்லாம் கேட்பாங்க. ஸோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு மானிட்டர் பண்றதுக்கு இங்க கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ அது போக நீங்க பவர் சப்ளை வந்து 1 and 2 ஓட ஸ்டேட்டஸ் வந்து உங்களுக்கு தெரியும். ஓகே, இது போக வோல்டேஜஸ் உங்களுக்கு எவ்வளவு வோல்ட் போகுது, மதர் போர்டுக்கு எவ்வளவு, இதுல வந்து டீப்பா வந்து உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. ஸோ இது வந்து ஒரு பேசிக் மட்டும்தான் உங்களுக்கு. ஓகே, ஸோ சப்போஸ் எரர் இருக்கு அப்படின்னா நீங்க கேஸ் லாக் பண்ணீங்கன்னா அவங்களே வந்து உங்களுக்கு சொல்யூஷன் கொடுப்பாங்க. ஓகே, அது போக PCI ஸ்லாட்ஸ். இந்த PCI ஸ்லாட் ஆர் பிளஸ் நெட்வொர்க் டிவைஸ், இந்த ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் எதுவும் சொல்ல முடியுமா யாராவது? PCA we can insert any components என்ன ஆட் பண்ணனும்னா you can insert PCI slot. ஓகே, நெட்வொர்க் டிவைஸ்னா நெட்வொர்க் டிவைஸ்னா இன்பில்ட்டா இருக்க நெட்வொர்க் டிவைஸ், இன்பில்ட்டா இருக்க போர்ட்ல இருக்க இன்பில்ட்டா இருக்கிறது கிடையாது. எம்பெடட்னா மட்டும் தான் உங்களுக்கு வந்து இன்பில்டா இருக்கும். ஓகே, ஆன் போர்ட்ல வரும். ஸோ FC ஸ்லாட் இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு வந்து PCI ஸ்லாட்ல தான் வரும். ஓகே, இது போக நீங்க வந்து GPU கார்ட்ஸ், இது எக்ஸ்டர்னலா வந்து என்னென்ன கார்ட்லாம் ஆட் பண்றீங்களோ அதெல்லாம் வந்து PCI கார்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ நீங்க வந்து லாஸ்ட் வந்து PCI 7 ஸ்லாட்ல வந்து என்ன இருக்கு. ஓகே, இதுல எதுவுமே ஆட் ஆகல, நோ டிவைஸ் டிடெக்டட். ஸோ இதுல வந்து என்னென்ன அட்டாச் பண்ணிருக்கீங்க இது எல்லாமே வந்து காட்டும் உங்களுக்கு.
ஓகே, நீங்க இதெல்லாம் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி பாத்துக்கலாம். ஓகே, இப்போதைக்கு வந்து உங்களுக்கு ஹார்ட்வேரோட ஓவர்வியூ வந்து புரியல. ஹார்ட்வேரோட ஓவர்வியூ வந்து பாத்துட்டீங்க. ஓகே, ஸோ இதை வந்து இன் டீட்டெயிலா பார்க்கணும். ஸோ சப்போஸ் சிஸ்டமோட டீடைல்ஸ் என்ன இருக்கு, ஓகே, ஐடி ரேக் டீடைல் என்ன. ஸோ ஐடி ரேக் ஒரு நிமிஷம் வருங்க. லாஸ்ட் டைம் நான் சொன்னேன் தெரியுமா, ஐடி ரேக் வந்து ஒரு 3 லைசன்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஹலோ, ஓகே, சொல்லுங்க. 3 லைசன்ஸ் வரும்னு சொல்லியிருந்தேன். ஓகே, எக்ஸ்பிரஸ், என்டர்பிரைஸ், அது போக வந்து உங்களுக்கு வந்து மேனேஜ் டேட்டா சென்டர். ஓகே, ஸோ இங்க வந்து 30 days ட்ரையல் வந்து உங்களுக்கு என்டர்பிரைஸ் வந்து கொடுப்பாங்க. ஓகே, ஸோ அது போக நீங்க வந்து டேட்டா சென்டர் லைசன்ஸ், இந்த என்டர்பிரைஸ் லைசன்ஸ்லாம் வாங்கணும்னா நீங்க டைரக்டா டெல்ல தான் கான்டாக்ட் பண்ணணும். இப்போ தமிழ் ஒரு டவுட், இப்போ எக்ஸ்பிரஸ் நம்ம வாங்கியிருக்கோம் ஃபர்ஸ்ட், ஆனா அப்புறமா நம்ம ஃபியூச்சர்ல நம்மளுக்கு அப்கிரேட் அப்படியே பண்ணிக்க முடியுமா? எக்ஸ்பிரஸ் வந்து காஸ்ட் கிடையாது, அது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். ஓகே, அதான் அப்புறம் இப்போ நம்ம அதை வாங்கிட்டு நம்ம ஃபியூச்சர்ல இப்போ என்டர்பிரைசஸ் வேணும்னு சொன்னா கூட அப்படியே நம்ம பர்ச்சேஸ் பண்ணி பண்ணிக்கலாம் பர்ச்சேஸ் பண்ணலாம். அப்போ இதுல எப்படி சாஃப்ட்வேர் அப்டேட் மாதிரி பண்ணுங்களா? நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்னா எப்படி இது பண்ண, அது லைசன்ஸ் கீ ஏதாவது பண்ணுமா? இது வந்து இல்லைங்க, இங்க பாருங்க, இங்க லைசன்ஸ் இருக்கா, இங்க லைசன்ஸ்ல போயிட்டு நீங்க ஆக்டிவேட் கொடுத்தீங்கன்னா அங்க வந்து கேட்கும். ஓகே, இங்க வந்து லைசன்ஸ் வச்சிருக்காங்க ஆல்ரெடி வந்து. ஓகே, என்டர்பிரைஸ் லைசன்ஸ், இதை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சப்போஸ் நீங்க மதர் போர்டு ரீப்ளேஸ் பண்றீங்க அப்படின்னா இதை எக்ஸ்போர்ட் பண்ணும். ஓகே, இதை எக்ஸ்போர்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து காட்டும். ஆக்சுவலா இதுல வந்து காட்டிச்சு பாருங்க, this is a demo basic simulator, this feature is unavailable. அப்போ நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது இதை, டெமோ வெர்ஷன்றனால. ஓகே, இந்த இடத்துல வந்து இம்போர்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும். அப்ப நம்ம வந்து அந்த புது கீயை இது பண்ணிக்க வேண்டியதான். அந்த ஒரு HTML ஃபைல் கொடுப்பாங்க, அந்த ஃபைலை நீங்க இதுல இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிரஸ்ல இருந்து என்டர்பிரைஸ் மாறிக்கும். சப்போஸ் என்டர்பிரைஸ்ல இருந்து நீங்க டேட்டா சென்டர் வாங்குறீங்க அப்படின்னா என்டர்பிரைஸ்ல இருந்து டேட்டா சென்டருக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா மாறிக்கும். ஓகே ஓகே ஓகே, ஸோ இதுல வந்து உங்களுக்கு டீடைல்ஸ் வந்து வேற என்ன டீடைல்ஸ் தேவை இருக்கு, இதோட ஐடி ரேக்கோட ஃபர்ம்வேர் வெர்ஷன் என்ன. ஸோ மேக்ஸிமம் வந்து இதோட ஃபர்ம்வேர்ஸ் எல்லாம் வந்து அப் டு டேட் வச்சிருக்கணும். ஓகே, ட்ராக்கிங். ஸோ இது வந்து அசட் நீங்க எவ்வளவுக்கு வாங்குனீங்க இதெல்லாம் வந்து ஒரு மெயின்டெனன்ஸ்க்காண்டி வச்சிருக்காங்க. ஓகே, இது வந்து எந்த கம்பெனில வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க மேக்ஸிமம். ஓகே, சிஸ்டம் ஹெல்த், இன்வென்ட்ரி, இது வந்து ஹார்ட்வேர் இன்வென்ட்ரி. அந்த உள்ளக்கு வந்து என்னென்ன ஹார்ட்வேர் இருக்கும், பேக்லைன் இருக்கும். ஓகே, சோ அது போக பேட்டரி. ஒரு டவுட், இப்போ ஃபர்ம்வேர் அப்டேட் பண்ணா எப்படி பண்ணுவீங்க இதுல? இங்க இருக்கு. ஓகே, சோ நான் ஒரு டேப்பா வர்றேன், நான் அந்த இடத்துல காட்டுறேன் உங்களுக்கு வந்து ஃபர்ம்வேர் வந்து காட்டுறேன். நான் ஃபர்ஸ்ட் இங்க இருந்து இது பண்ணிக்கலாம், நம்ம டைரக்டா இங்க இருந்து அங்க ஜம்ப் பண்றதை விட்டுட்டு ஃபர்ஸ்ட் இதை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து ஹார்ட்வேர் இன்வென்ட்ரி என்னென்ன இருக்கு. ஓகே, இது வந்து டிம். ஓகே, இதோட பார்ட் நம்பரு, இதோட மேனுஃபேக்சரிங் டேட்டு, இது எல்லாமே வந்துடும் உங்களுக்கு டீட்டெயிலா. ஓகே, ஹார்ட்வேர் இன்வென்ட்ரி வந்துடும். ஃபர்ம்வேர் இன்வென்ட்ரி வந்து நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எல்லாமே வந்துடும். பவர் சப்ளையோட ஃபர்ம்வேர் என்ன இருக்கு, ஸோ அதுக்கப்புறம் ஐடி ரேக்கோட ஃபர்ம்வேர் என்ன இருக்கு, ரைட் கண்ட்ரோலர் கார்டு என்ன இருக்கு, பேக்லைன் என்ன இருக்கு, ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இங்கே வந்துடும். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு பெர்ஃபார்மன்ஸ். ஸோ சப்போஸ் நீங்க சிபியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எவ்ரி 1 ஹவருக்கு வந்து நீங்க மானிட்டர் பண்ணிக்கலாம், இல்லை 15 மினிட்ஸ்க்கு மானிட்டர் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளவு தூரம் போகுது, ஹையா வந்து இருக்கா, ஸோ இதெல்லாம் வந்து நீங்க மானிட்டர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எதுக்காண்டி இது மானிட்டர் பண்றோம் அப்படின்னா, நம்ம சில நேரம் விஎம்ஸ் வந்து அதிகமா யூஸ் பண்றோம் அப்படின்னா அதோட யூசேஜ் வந்து அதிகமாகுதா, இல்ல அது வந்து ஹேங் ஆகுதா சிஸ்டம் அப்படின்றதுக்கு வந்து பாத்துக்கலாம் இதுல. ஓகே, ஸோ நீங்க இதுல வந்து ஹோஸ்ட் எதுவும் இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்களா அப்படின்றதுக்கும் வந்து இதுல வந்து காட்டிடும். நெட்வொர்க், இது வந்து ஐடி ரேக்கோட இது அப்பு. ஓகே, இது வந்து ஐடி ரேக்கோட ஐபி. ஓகே,
இது டெமோ வெர்ஷன்றனால மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து எடுக்காது. பட் இதுதான் வந்து அதோட ஐபி, ஐடிராக்கோட ஐபி. இதுல ஐடிராக் போட்டுருக்காங்களா, அதோட ஐபி. ஓகே, ஸோ இப்போ வந்து உங்களுக்கு சிஸ்டம் வந்து தெரிஞ்சிச்சு. ஓகே, இதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டோரேஜ். ஓகே, ஸ்டோரேஜ் வந்து என்னென்ன ஃப்ரண்ட்ல வந்து இந்த மாதிரி காட்டும் உங்களுக்கு. இத்தனை இதுல மொத்தம் எத்தனை ஸ்லாட் இருக்குன்றது யாராவது சொல்ல முடியுமா? டோட்டல் டோட்டல் வந்து 24 23 தான் இருக்கு. 0 ஸ்டார்ட் ஆகி 24 போட்டிருக்கோம். ஓகே, ஸோ இது வந்து 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே, கஸ்டமர் சொல்லுவாங்க டிரைவ் நம்பர் 2 வந்து இஷ்யூ இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. டிரைவ் நம்பர் 2னா நீங்க கரெக்டா இந்த டிரைவ் நம்பர் 2 தான் வந்து இது பண்ணணும். ஓகே, நீங்க இதுல இருந்து கவுண்ட் பண்ணி 1 2 சொல்லி ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா தப்பா. ஸோ அது வந்து இஷ்யூ ஆகும். ஓகே, ஸோ இப்போ வந்து இது உங்களுக்கு புரிஞ்சா இந்த கான்செப்ட் 0ல இருந்து 23. ஸோ சப்போஸ் யாராவது டிரைவ் நம்பர் 2 சொன்னாங்கன்னா இங்க எழுதிருக்கோம் 2ன்ட்டு, அங்கதான் வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். 1 நம்பர்ல வந்து ரிமூவ் பண்ணக்கூடாது. ஓகே, நம்ம எதுவும் எக்ஸ்டர்னல் டிரைவ்ஸ் யூஸ் பண்றோமா, பின்னாடி வந்து 2 டிரைவ் வந்து யூஸ் பண்றோம். இது வந்து எதுக்காண்டி யூஸ் பண்றோம், லாஸ்ட் கிளாஸ் நான் சொன்னேன். ஆக்சுவலா இது வந்து ஓஎஸ்க்காக இருக்கும். கரெக்ட், எஸ்எஸ்டி வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுல வந்து உங்களுக்கு இண்டூரன்ஸ் சொல்லி காட்டுறோம். இது எதுக்காண்டி அப்படின்னா உங்களோட ஆர்டரோட ஹெல்த் காட்டும், எஸ்எஸ்டியோட ஹெல்த். ஓகே, ஓகே, ஸோ இதுல வந்து எத்தனை ஹார்ட் டிரைவ், பிசிக்கல் ஹார்ட் டிரைவ் இருக்கு? 5 இருக்கு. 5 எப்படி வந்து கவுண்ட் ஆச்சு, யாராவது சொல்ல முடியுமா? ரியர்ல 2, ஃப்ரண்ட்ல 3. கரெக்ட். ஓகே, ஸோ இதுல வந்து நான் ரைட் டிஸ்க்னு சொல்லி காட்டுது. நான் ரைட் டிஸ்க்னா என்ன? அந்த ஓஎஸ் ஸ்கூல்ல வந்து ரைட் கான்ஃபிகர் பண்ணல. நம்ம எதுவுமே ஓஎஸ் போடல. ஓகே, சோ அவங்க வந்து இப்போ வந்து ரைடு 5 கிரியேட் பண்ணிருக்காங்க. அது போக ரைடு 1 வந்து அவங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே, இது வந்து உங்களுக்கு இதுல தெரிஞ்சிருச்சு. ஓகே, இது முடிஞ்சிச்சு. ஓகே, இதுல வந்து இங்க ஸ்டேட்டஸ் உங்களுக்கு வந்து காட்டிரும். இப்போ ஃபாரின் ஸ்டேட்ல இருக்கு ஹார்ட் ரேட் அப்படின்னா, இது ஃபாரின் ஸ்டேட்னா யாருக்கும் தெரியுமா என்னன்ட்டு? ஓகே, சோ சப்போஸ் நீங்க வந்து இப்போ எப்படின்னா ரன்னிங் ஹார்ட் டிரைவ் வந்து புடிங்கிட்டீங்க அப்படின்னா இந்த இது வந்து ரெடி ஸ்டேட்ல இருக்கு. சாரி, இது 3 வந்து ரெடி ஸ்டேட்ல இருக்கு. இது 3ல நீங்க ஒரு ஹார்ட் டிஸ்க் ரன் ஆயிட்டு இருக்கும் போது இந்த ஹார்ட் டிஸ்க் ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னீங்கன்னா அந்த உள்ள இருக்க இந்த ஹார்ட் டிஸ்க் வந்து ஃபாரின் ஸ்டேட் போயிடும். ஃபாரின் அப்படின்னா வெளியில அவுட் ஆஃப் த ரைடு. ஓகே, அது வந்து வெளியே போயிருச்சு. ஸோ அது வந்து ஃபாரின். ஸோ திரும்ப அதை வந்து இம்போர்ட் பண்ணணும். சேம் நீங்க ரைட் குரூப்ல பண்றீங்க அப்படின்னா அதை வந்து இம்போர்ட் பண்ணணும். ஓகே, ஸோ புது ஹார்ட் டிரைவ் ரீப்ளேஸ் பண்றீங்க, அதுல வந்து ஃபாரின் காட்டுது அப்படின்னா அதை வந்து இம்போர்ட் பண்ணக்கூடாது, அதை வந்து ஃபார்மேட் பண்ணணும் ஆக்சுவலா. ஓகே, ஃபார்மேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ரைட்ல வந்து ஆட் பண்ணணும். ஓகே, ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஹார்ட் டிஸ்க் நம்ம ரீப்ளேஸ் பண்ற டைம்ல அதுவே தானே எடுத்துக்கும். இப்போ ரைடு கான்ஃபிகர் பண்ணி ஆல்ரெடி கான்ஃபிகர் பண்ணிருக்காங்க. கான்ஃபிகர் பண்ணிருப்பாங்க. சில ஹார்ட் டிரைவ் வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா கஸ்டமர் கிட்ட வந்து சோ கஸ்டமர் சைட் OEM சைட் அவங்களோட வேர் ஹவுஸ்ல வந்து செக் பண்ணிருப்பாங்க. ஓகே, அதை ரைட் கிரியேட் பண்ணி சோ அதுல வந்து அவங்க ப்ராப்பரா வந்து அதை கிளியர் பண்ணாம அந்த ஹார்ட் டிரைவ் ரிமூவ் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் சைட்டுக்கு அனுப்பிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபாரின் காட்டிட்டே இருக்கும். இல்ல எனக்கு புரியல. இப்போ கிளையன்ட் சைட்ல ஹார்ட் டிஸ்க் இருக்கு, அது இப்போ எப்படி வேற இடத்துல அனுப்புறாங்கன்றீங்களா? வேற இடத்துல கிளையன்ட் சைட்ல கிடையாது, OEMல இருந்து வரும்போதுல அப்படின்னா அந்த ஹார்ட் டிரைவ் டெஸ்ட் ஆகி தான் வரும். ஓகே, அந்த டெஸ்ட் ஆகி வருது அப்படின்னா அந்த இதை வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்க அந்த இது பண்ணணும். அந்த ஹார்ட் டிஸ்க் நம்ம ஒரு வாட்டி ஃபார்மேட் அடிச்சிட்டு நம்ம இப்போ இங்க போடணும்ன்றீங்க? ஆமா. ஓகே, இப்போ வந்து ரைடு கிரியேட் பண்ற
இல்ல இப்ப என்ன டவுட்னா ரைடு வந்து ஆல்ரெடி கான்ஃபிகர் இந்த ஹார்ட் டிஸ்க் மட்டும் எப்படி நம்ம ஃபார்மேட் பண்ண முடியும்? இதுல வந்து நம்ம ரைட் இந்த இதுல உங்களுக்கு அந்த ஹார்ட் டிஸ்க் வந்து ஃபாரின் ஸ்டேட்ல இருக்கும். சோ இங்க வந்து ஆக்ஷன்ல வந்து உங்களுக்கு காட்டும். அது ஆக்ஷன்ல பண்ணிடணும். ஓகே. இங்க வந்து உங்களுக்கு காட்டும் இம்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இம்போர்ட்னு சொல்லி காட்டும், இல்லனா ஃபார்மேட்னு சொல்லி காட்டும். ஃபார்மேட் பண்ணீங்கன்னா அத வந்து ரெடி ஸ்டேட்ல போயிடும் இந்த மாதிரி. சோ இப்போ வந்து 5 ஹார்ட் டிஸ்க் இருக்கு. 3 ஹார்ட் டிஸ்க் வந்து ஷோ பண்ணுது இல்லையா? 2 ஹார்ட் டிஸ்க் என்ன சொன்னீங்க? ஒன்ஸ் அகைன் கொஞ்சம் சொல்ல முடியுமா? சாலிட் ஸ்டேட் டிஸ்க். புரியல. இல்ல டோட்டலா 5 ஹார்ட் டிஸ்க் இப்போ இந்த ரெண்டு ஹார்ட் டிஸ்க் வந்து ரேர் ஹார்ட் டிஸ்க், இன்னும் வந்து ரைடு கான்ஃபிகர் பண்ணல. அது பின்னாடி ஓஎஸ்க்காக வச்சிருக்க எஸ்எஸ்டி. இது வந்து நான் ரைடு ஹார்ட் டிஸ்க். இதுல வந்து ரைடு வந்து கான்ஃபிகர் பண்ணல. அதனால ஜஸ்ட் காமிங்க ஷோ ஆகுது. ஓகே. ஆமா. அதனால வந்து ஹார்ட் டிஸ்க் வந்து நான் ரைடுன்னு காட்டுது, ரெடி காட்டல. நம்ம இதுல வந்து ரைட் 1 கூட கான்ஃபிகர் பண்ணிட்டு ESXi ரன் பண்ணலாம் இல்லையா? இதுல தான் வந்து நம்ம வந்து ESXi வந்து இன்ஸ்டால் பண்ணுவோம். ஓகே. ரைட் 1ல SSD. ஆமா. ஓகே. இந்த SSD ல. இப்போ எனக்கு ஒரு டவுட். இப்போ ஒரு 5 ஹார்ட் டிஸ்க் இருக்குது. அதுல ஒரு ஹார்ட் டிஸ்க் ஃபெயிலியர் ஆயிடுது. அதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். புதுசா வரக்கூடிய ஒரு ஹார்ட் டிஸ்க் வந்து நான் இன்சர்ட் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா அது ரைடு பில்ட் ஆயிடுமா? எப்படி ரீபில்ட் ஆயிடுமா? அது வந்து ரைடு வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து ரீபில்ட் ஆயிடும். சோ இப்போ இங்க பாருங்க, இங்க சொல்லுங்க. இல்ல அதான் அது ரீபில்ட் ஆயிடும். ஆட்டோமேட்டிக்கா அதுவே எடுத்துக்கும். ரீபில்ட் ஆயிடும். ஆமா. எதுவும் பண்ண வேண்டியது ரீபில்ட் எதுவும் பண்ண தேவையில்ல. அது எவ்வளவு நேரத்துல ஆகும்? அது டேட்டா பொறுத்தா எப்படி ரீபில்ட் டைமிங் எவ்வளவு? அது வந்து டேட்டாவோட சைஸ் பொறுத்து இருக்கு. எவ்வளவு இருக்கு ஏது இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. எவ்வளவு நேரத்துல வந்து ரீபில்ட் ஆகும்ன்றத சொல்ல முடியாது. முன்னாடி நான் வந்து எப்படி சொல்றது, ஒரு ஹார்ட் டிரைவ் வந்து 146 GB நான் வந்து ரீபில்ட் பண்றதுக்கு 8 ஹவர்ஸ் கூட போயிருக்கு, 24 ஹவர்ஸ் கூட போயிருக்கு. சோ அப்ப அந்த டைம்ல என்ன அந்த இடத்துல ஷோ காட்டுது? ஆன்லைன் காட்டாது இல்ல வேற ஏதாவது காட்டுமா அந்த இடத்துல? ரீபில்டிங்னு சொல்லி காட்டும். ரீபில்டிங்னு காட்டும் அந்த ஹார்ட் டிரைவ். ஆமா. ஓகே. ஓகே. அப்ப அதுல சரியா வரலன்னா அப்ப நம்ம ஃபார்வர்ட் பண்ணி திரும்ப அதுல போடலாம். அந்த இங்க வந்து ரீபில்ட்னு சொல்லி காட்டும். ரெடி ஸ்டேட்ன்றதுக்கு வந்து ரீபில்ட்ன்றது காட்டும். இதுல எக்ஸ்டெண்ட் பண்றதுனா எப்படி? இப்போ என்கிட்ட ஒரு 4 ஹார்ட் டிஸ்க் கேட்கலாமா? ஒரு எக்ஸ்டெண்ட் பண்றேன். இப்போ 4 ஹார்ட் டிஸ்க் இருக்குது, இன்னொரு ஹார்ட் டிஸ்க் எக்ஸ்டெண்ட் பண்ணனும். இப்போ என்கிட்ட ஒரு 4 ஹார்ட் டிஸ்க் இருக்கு. இவ்வளவு தூரம் இந்த ஸ்லாட்ஸ்லாம் ஃப்ரீயா இருக்கு. நீங்க இல்ல ஓகே. அது ஓகே. அது ஆட் பண்ணிக்கலாம். வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல அது யூஸ் பண்ணிக்கலாம். அது இந்த ரைட்ல ஆட் பண்ண முடியாது. எப்படி? இந்த சப்போஸ் நீங்க ஒரு தடவை ரைட் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த ரைட்ல வந்து நீங்க கிரியேட் பண்ண முடியாது. இப்போ சப்போஸ் ரைட் 1க்கு வந்து 2 ஹார்ட் டிஸ்க் தான். அது ஓகே. அது நான் ரைட் ஃபைல்ல கேக்குறேன். ரைட் ஃபைல்ல என்கிட்ட ஒரு 5 ஹார்ட் டிஸ்க் இருக்குது. இன்னும் ஒரு ஹார்ட் டிஸ்க் நான் ஆட் பண்ணனும். அது எக்ஸ்டெண்ட் பண்ணனும். அந்த ரைட அது இதுல பண்ணிக்க முடியும்ல? நீங்க அந்த 5 ரைட வந்து நீங்க பண்ண முடியாது. அந்த ரைட் குரூப் வந்து ஆல்ரெடி இருக்கும். சப்போஸ் நீங்க திரும்ப ரைட் குரூப் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா சோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு இனிஷியல் பண்ணனும். திரும்ப வந்து ரைட வந்து டெலீட் பண்ணிட்டு திரும்ப ரீகிரியேட் பண்ணனும். எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது அதுல. ஆஹா. பஸ்டர் இப்ப 5 ஹார்ட் டிஸ்க் இருந்தா எப்படி ரைட் 5 ஃபார்ம் ஆகும்? 3 6 அந்த மாதிரி வருமா? இல்ல எந்த நம்பர் 3க்கு மேல எத்தனை ஹார்ட் டிஸ்க் இருந்தாலும் ஓகேவா? இந்த மாதிரி சீக்வென்ஸ் 3ல இருந்து 32 வரைக்கும் வந்து நீங்க வந்து ரைட் 5 கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு இடையில எத்தனை ஹார்ட் டிஸ்க் இருந்தாலும் ஓகே. அந்த சீக்வென்ஸ்லாம் தேவையில்ல. 3 6 அந்த மாதிரி. அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி ஓகே. தேங்க் யூ. ஆஹா. சோ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சுச்சு இப்போ ஓகேவா? இதுல வந்து என்க்ளோசர் அப்படின்றது எதுவும் யாரும் சொல்ல முடியுமா என்னன்ட்டு? பாஸ்கர், இன்னொரு இப்ப ரைடு கண்ட்ரோலர் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா உள்ள இருக்க டேட்டா எடுக்க முடியுமா வேற கண்ட்ரோலர் போட்டு? எடுக்கலாமே. ஓகே, தேங்க் யூ. அது உங்களோட ரைட் கண்ட்ரோலரோட வேலை வந்து வெறும் ரைட் வந்து ரைடு கிரியேட் பண்ணி மட்டும் தான் கொடுக்கும். அதுக்குள்ளதான் டேட்டா இருக்காது. ஓகே. அப்ப நம்ம எக்ஸாக்ட்டா இந்த இப்போ என்ன டவுட்னா இப்போ நம்ம இந்த 3 ஹார்ட் டிரைவ் வந்து நீங்க ரைட் 5 பண்ணிருக்கீங்க அப்படின்னா இந்த 3 ஹார்ட் டிரைவ் வந்து இந்த சீக்வென்ஸ்ல இருக்கு அப்படின்னா 1 2 3ன்ற சீக்வென்ஸ்ல இருந்துச்சுன்னா அது நீங்க வேற கண்ட்ரோலர் போட்டீங்கன்னா அது எடுத்துக்கும் டக்குன்னு. ஓகே. சப்போஸ் நீங்க வந்து இதை கொண்டு போய் நீங்க 1ல போட்டு இதை கொண்டு போய் 3ல போட்டு திரும்ப நீங்க வேற கண்ட்ரோலர் போட்டீங்க அப்படின்னா எடுக்காது. இந்த 2 ஹார்ட் டிஸ்க் வந்து ஃபாரின்ல போயிடும்.
புரிஞ்சா இல்லையா? இல்ல புரியல பாஸ்கர், இன்னும் கொஞ்சம் இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்? இது வந்து 1 2 3 ஓகே, இந்த சீக்வன்ஸ்ல இருக்கு அப்படின்னா நீங்க வந்து வேற கண்ட்ரோலர் ரீப்ளேஸ் பண்றீங்க அப்படின்னா இதுக்குள்ள இருக்கிற டேட்டா வந்து டைரக்டா வந்து அக்சஸ் ஆகிக்கும் ரைடு ஃபைல்ல. ஓகே, எந்த ஒரு ரைடா இருந்தாலும் வந்து டைரக்டா வந்து பண்ணிக்கும். ஓகே ஓகே, சப்போஸ் நீங்க வந்து இந்த ஹார்ட் டிரைவ் 3 நம்பர் ஹார்ட் டிரைவ் 1ல போட்டு 1ல போட வேணாம், இந்த சீக்வன்ஸ்ல 3 2 1 அப்படின்றத வந்து நீங்க இப்படி வழியா போட்டீங்க அப்படின்னா அந்த ஹார்ட் டிரைவ் வந்து இந்த 2 ஹார்ட் டிரைவ்ஸ் வந்து ஃபாரின் ஸ்டேட்ல போயிடும். ஸோ நீங்க வேற கண்ட்ரோலர் போட்டாலும் வந்து இந்த 2 ஹார்ட் டிஸ்கோட ஃபாரின்ல போயிடுச்சு அப்படின்னா அது வந்து உங்களுக்கு டேட்டா லாஸ். 2 ஹார்ட் டிஸ்க் வந்து போயிடுச்சு. ஓகே ஓகே, டோட்டலா உள்ள இருக்க டேட்டா டெலிட் ஆயிடுங்களா? கரெக்ட் ஆயிடுங்களா? புரியல. இல்ல உள்ள இருக்க டேட்டாவும் டெலிட் ஆயிடுங்களா? ஆமா, உள்ள இருக்க டேட்டா வந்து டெலிட் ஆயிரும். 2 ஹார்ட் டிஸ்க் போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு எப்படி டேட்டா லாஸ் தானே ரைட் ஃபைல? இல்ல ஆக்சுவலா என்னன்னா நீங்க சொல்லுறீங்கல்ல, இப்ப இந்த ஹார்ட் டிஸ்க் தூக்கி இன்னொரு ஒரு ஸ்லாட்ல நம்ம எடுத்து போடுறோம் அப்படின்னா அது நம்மளுக்கு டேட்டா லாஸ்ன்றீங்க இல்லைங்களா? இப்ப அதே எடுத்து நம்ம இதே ப்ரீவியஸா இருக்க ஸ்லாட்ல போட்டோம்னா அப்பவுமே நம்மளுக்கு டோட்டலா டேட்டா எல்லாம் டெலிட் ஆயிடுங்களா? எக்ஸிஸ்டிங் ஸ்லாட்ல இருந்துச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேற ஸ்லாட்ல போட்டு மறுபடியும் எக்ஸிஸ்டிங்கே கொண்டு வந்தோம் அப்படின்னா அப்போ இஷ்யூ வரும்ன்றீங்களா? என்னது புரியல? இல்ல வேற ஸ்லாட்ல போட்டு மறுபடியும் அதே எக்ஸிஸ்டிங் ஸ்லாட்லயே மறுபடியும் கொண்டு வந்து போட்டோம் அப்படின்னா அப்பவுமே நமக்கு டேட்டா லாஸ் தான் இருக்குமா? இப்போ ஸ்லாட் நம்பர் 1ல இருக்கிறத நீங்க வந்து இதே ஸ்லாட்ல போட்டா தான் எடுக்கும். ஸ்லாட் நம்பர்ல இருக்கிறத 10 11 12 அப்படி போட்டுட்டு நீங்க திரும்ப ரைட் கண்ட்ரோல கட் போட்டீங்கன்னா எடுக்காது அந்த டேட்டா. இல்ல தமிழ், நான் அவர் என்ன கேக்குறாருன்னா நம்ம மாத்தி போட்டுட்டோம், இப்ப மறுபடியும் கரெக்டான பிளேஸ்ல போட்டாலும் எடுத்துக்குமா இல்ல ஃபார்ம் டேட்டா லாஸ்? ஏன்னா 2 ஹார்ட் டிஸ்க் வந்து இல்ல அவர் என்ன சொல்றா, நீங்க எடுக்காது. இல்ல இப்போ 3rd பொசிஷன்ல இருக்கிற ஹார்ட் டிஸ்க் எடுத்து ஃபர்ஸ்ட்ல போட்டுட்டோம், ஆனா மறுபடியும் தப்பா போட்டுட்டு சொல்லிட்டு மறுபடியும் நம்ம 3rd பிளேஸ்ல போட்டோம்னா எடுத்துக்குமா? 2 ஹார்ட் டிஸ்க் வந்து எடுத்துக்காது. ஏன்னா ரீபில்ட் ஸ்டார்ட் ஆகும். ஒன்ஸ் ரீபில்ட் ஸ்டார்ட் ஆச்சுன்னா டேட்டாஸ் எரேஸ் ஆகும். ஆனா இப்போ நம்ம ஏதாவது இல்ல இந்த மாதிரி இதுனே இண்டிகேஷன் மாதிரி இல்ல ஏதாவது நம்ம கண்டுபிடிக்க முடியுமா இந்த ஹார்ட் டிஸ்க் இதெல்லாம் போடணும்ன்றது? நம்ம எப்படி பண்ணலாம்? நீங்க ஹார்ட் டிஸ்க் வந்து நீங்க ரிமூவே பண்ண தேவையில்ல. கண்ட்ரோலர் ரீப்ளேஸ் பண்ணும்போது நீங்க ஹார்ட் டிஸ்க் ரிமூவே பண்ண தேவையில்ல. ஓகே, பை மிஸ்டேக் நீங்க சப்போஸ் ரிமூவ் பண்ணீங்கன்னா அது ஃபாரின் ஸ்டேட்ல போகணும். பட் ஆனா இதெல்லாம் வந்து அன்வான்டட் திங்ஸ் யாரும் வந்து தொடக்கூடாது. உங்களுக்கு நாலேஜ் வேணும்ன்றதுனால மட்டும் தான் சொல்றேன். பட் ஆனா இது வந்து யாரும் தொடவே கூடாது. ஆக்சுவலா ப்ரொடக்ஷன்ல இருக்கு அப்படின்னா நீங்க ஹார்ட் டிரைவ்ல தொடவே கூடாது. தமிழன் எனக்கு ஒரு क्वेश्चन இருக்குங்க. இங்க நம்ம ரேட் கான்ஃபிகர் பண்ணிப்போம் இல்லீங்களா? ரேட் கான்ஃபிகர் பண்ணிட்ட பிறகு எப்படி டேட்டா லாஸ் ஆகும்? ரைட் கான்ஃபிகர் ஆயிருக்கும். ஓகேவா? நான் சப்போஸ் என்ன சொல்றேன்னா இப்போ வந்து கண்ட்ரோலரும் ரீப்ளேஸ் பண்ணணும், ஒரு ஹார்ட் டிஸ்க்கும் ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகே, சப்போஸ் ஆல்ரெடி இந்த ஹார்ட் டிரைவ் ஃபெயில்ல இருக்கு. ஓகே, 3 நம்பர். ஓகே, இப்போ வந்து நீங்க இந்த ஒரு ஹார்ட் டிஸ்க் வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்க தப்பா அப்படின்னா டேட்டா லாஸ். புரிஞ்சா இல்லையா? லட்சுமி, ஆக்சுவலா ஹார்ட் டிஸ்க் ஸ்வைப் பண்ண கூடாது, ரீப்ளேஸ் பண்ணலாம். புரிஞ்சுதா? ஸ்வைப்னா வந்து 1வது ஹார்ட் டிஸ்க் வந்து டிஃபால்ட்டா நீங்க அதை எடுத்து 10th போய் போடுறீங்க, அது ஒரே சர்வர் ரேக் சர்வர்ல ஸ்வைப் பண்ணீங்கன்னா அது ஒர்க் ஆகாது. அதுக்கு பதிலா டிஃபெக்டான ஹார்ட் டிஸ்க் எடுத்துட்டு புது ஹார்ட் டிஸ்க் கனெக்ட் பண்ணீங்கன்னா ஒர்க் ஆகும். கிளியர் ஆயிடுச்சா? நீங்க ஸ்வைப் பண்ணீங்கன்னா ஆல்ரெடி அந்த சர்வர்ல ப்ரீ டிஃபைன் கான்ஃபிகர் பண்ணிருப்பீங்க, இல்ல நீங்க வந்து வேற டைப் ஆஃப் ரைட் கான்ஃபிகர் பண்ணிருப்பீங்க. சோ அது வந்து ஒரு சீக்வென்ஸ் ரன் ஆகும். ABC கேள்விப்பட்டிருக்கீங்களா? ABCன்னு. சோ அப்ப அந்த ஸ்டோரேஜ் வந்து அந்த சீக்வென்ஸ்ல தான் ஸ்டோர் ஆகிட்டு இருக்கும். பை டிஃபால்ட்டா நீங்க அதை எடுத்து அந்த ரேக்லயே வந்து பாத்தீங்கன்னா வேற அந்த எம்டி ஸ்பேஸ் நீங்க வந்து இன்சர்ட் பண்ணும்போது சீக்வென்ஸ் மாறிடும். சீக்வென்ஸ் மாறிச்சுன்னா டிடெக்ட் ஆகாது. ஓகே, சோ டிஃபெக்டான டிஸ்க் நம்ம எப்பயுமே ரீப்ளேஸ் தான் பண்ணுமே தவிர ஸ்வைப் பண்ண மாட்டோம். புரிஞ்சுதா? அனதர் ஒன்னு, இதை யாரு ஹேண்டில் பண்ணுவாங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்ஜினியர் மட்டும் அதை ஹேண்டில் பண்ணுவாங்க. we are all are working through remote only. ஓகேவா? சோ நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணுவோம், கால் ரைஸ் பண்ணுவோம், இந்த ஹார்ட்வேரோட வெண்டார் வந்து தான் ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. சோ இதுல யாருமே பயப்பட தேவையில்லை. கிளியரா? அடுத்து எந்த டிஸ்க் டெக்னீஷியன் தான் இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுவாங்க. பிசிக்கலா. எஸ்,
எஸ் நீங்க ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ணி ப்ராப்பர் ஸ்கிரீன்ஷாட் ப்ராப்பர் லாக் வச்சு நீங்க டிக்கெட் ரைஸ் பண்ணணும். அடுத்து கன்சர்ன் வெண்டருக்கு நீங்க வந்து இது எஸ்கலேட் பண்ணணும். ஸோ இதுதான் நம்மளோட டியூட்டியை தவிர நீங்க போய் அதை கலட்டி மாற்றலாம் கிடையாது. ஸ்மால் ஆர்கனைசேஷன் வேணா இது நம்ம கையில இருக்கலாம், புரிஞ்சா? நீங்க டேட்டா சென்டர் ஆர் சம் மிட் ஆர் பிக் ஆர்கனைசேஷன் ஒர்க் பண்றீங்கன்னா திஸ் ஆக்டிவிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்ஜினியர்ஸ் வந்து இதை பாத்துருவாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த எந்த ஹார்ட் டிஸ்க் ஃபெயிலியர் இருக்கு, எந்த சர்வர் ஃபர்ஸ்ட் எந்த சர்வரை கண்டுபிடிக்கிறதே பெரிய விஷயம். ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா டேஷ்போர்ட்ல ஒரு எல்இடி ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா எந்த சர்வர்னு காமிக்கும். இல்ல நீங்க காமிக்கும். பிரதர் தமிழ் பிரதர், நீங்க அந்த டேஷ்போர்ட் மட்டும் போங்க, இதை மட்டும் சொல்லிடுறேன், எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க. டேஷ்போர்ட் கிளிக் பண்ணுங்களேன். ஓகே, ஸ்க்ரோல் அப் பண்ணுங்க. ஸ்க்ரோல் அப். இதுல இந்த இருக்கு எல்இடி, இங்க பாருங்க எல்இடி இருக்கு பாத்தீங்கன்னா. இந்த இடத்துல பாருங்க ஆன் 1 டேவா இல்ல 1 வீக்கா இல்லாட்டா கண்டினியூஸ் ஆனான்னு இருக்கும். இதை வச்சுதான் ரேக் எந்த ரேக்ல ப்ராப்ளம் இருக்கிறதே நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும், சரியா? அதுக்கப்புறம் டிஃபெக்டான ஹார்ட் டிஸ்க் வந்து ஆரஞ்சு லைட் இண்டிகேஷன் ஆகும், குட் கண்டிஷன் இருக்கு ரெட் கண்டிஷன் இண்டிகேட் ஆகும். அது ஃப்ரண்ட் பேனல் பேக் பண்ணதே நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? ஓகே ஓகே. சோ இதுல நம்ம டிஎஸ்எல் லாக்ஸ் தான் எடுப்போம் ஐடி ரேக்ல மெயினா. கீழ ஸ்க்ரோல் பண்ணுங்க, கீழ லாக் டிஃபால்ட்டா காமிக்கும், ஸ்க்ரோல் பண்ணுங்க. ஆமா, ஸ்க்ரோல் பண்ணுங்க பிரதர். இந்த ஹெல்த் இன்ஃபர்மேஷன் கீழ இருக்கு பாருங்க. என்ன கேட்டீங்க? ஸ்க்ரோல் பண்ணுங்க. அந்த இருக்கு பாத்தீங்களா லாக், இந்த இடத்துல காமிக்கும். சப்போஸ் இன்கேஸ் நீங்க ஏதாவது சேஞ்சஸ் வந்து இன்சைட் சர்வர்ல நடக்குது, லைக் வந்து எஸ்எம்பிஎஸ் ஒர்க் ஆகல, இல்லைன்னா ஹார்ட் டிஸ்க் டிஃபெக்ட் ஆயிடுச்சு, சம்திங் ஃபர்ம்வேர் ஃபெயிலியர், சம்திங் வாட் எவர் என்ன நடக்குதுனாலும் இந்த இடத்துல லாக் வந்து கேப்சர் ஆகும். ஸோ நீங்க இதை வச்சே நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இந்த லிஸ்ட் காமிக்குது பாருங்க, ஓஎம் சாஃப்ட்வேர் ஈவெண்ட் காமிக்குதா, இந்த லிஸ்டே தெரிஞ்சிடும். ஓகே ஓகே. அதுக்கப்புறம் நீங்க லாக் எடுத்துட்டு டிக்கெட் ரைஸ் பண்ணிட வேண்டியதான். ஓகே, அது ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க உங்களுக்கு. டிடிஒய் லாக்ஸ் கலெக்ட் பண்றது. எஸ் வரேன். நான் அடுத்து ஒன்னொன்னா முடிச்சுக்கலாம். இங்க வந்து இப்போ வந்து வெர்ச்சுவல் டிஸ்க் வரைக்கும் முடிச்சாச்சு. ஓகேவா? வெர்ச்சுவல் டிஸ்க்ல வந்து ரைடு வந்து உங்களுக்கு என்னென்ன இருக்கு. ஓகே, இப்போ வந்து நம்மளால கிரியேட் பண்ண முடியாது வெர்ச்சுவல் டிஸ்க். ஓகே, பிகாஸ் எதுக்காண்டி தான் இது வந்து டெமோ வெர்ஷன்றனால நம்ம வந்து வெர்ச்சுவல் டிஸ்க் வந்து கிரியேட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இதுல வந்து வெர்ச்சுவல் டிஸ்க் வந்து நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். என்ன ரைடு, என்ன சைஸ், மீடியா என்னென்ன டைப். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் வந்து என்க்ளோஷர் அப்படின்றது யாருக்கும் எதுவும் தெரியுமா? என்க்ளோஷர்னா என்ன? ஹார்ட் டிஸ்க் கேஸ் தானே ப்ரோ? புரியல. ஹார்ட் டிஸ்க் கேஸ் தானே அது என்க்ளோஷர்ன்றது. அந்த விலேவா நம்ம வந்து க்ளோஸ் பண்றோம் இல்லைங்களா? இது என்க்ளோஷர் அப்படின்றது அடிஷனல் ஆஃப் டிஸ்க் மட்டும்தான். ஓகே, ஸோ இது வந்து எப்படி இருக்கும்னா, இப்போ நீங்க இதுல வந்து பாத்தீங்க, இப்போ எப்படி பாத்தீங்கன்னா இதுல ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹார்ட் டிரைவ் வந்து பாத்தீங்க. ஓகே, சேம் இதே மாதிரி தான் இருக்கும். ஓகே, பேக் சைட்ல வந்து என்ன இருக்கும்னா உங்களுக்கு வந்து ஒரு கண்ட்ரோலர் மாதிரி இருக்கும், ஒரு கேபிள் கனெக்டிவிட்டி மட்டும் 2 கண்ட்ரோலர் இருக்கும். ஓகே, மேனேஜ்மெண்ட் மாடல் இருக்கும். அந்த மேனேஜ்மெண்ட் மாடல வந்து இந்த சர்வர்ல வந்து ரைட் கார்டு இருக்கும். இந்த ரைட் கார்டுல வந்து கேபிளை வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ நீங்க இந்த இதுல கேபிள கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வந்து ஒரு நீங்க எப்படி எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிரைவ் யூஸ் பண்றீங்க தெரியுமா, யூஎஸ்பி போட்டு லேப்டாப்க்கு, அதே மாதிரிதான் இது வந்து என்க்ளோஷர்ன்றது ஒரு சர்வருக்கு வந்து நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் டிரைவ்ஸ் வந்து ஸ்பேஸ் கொடுக்குற மாதிரி. அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா இருக்காது? இல்ல திரும்ப சொல்லணுமா? புரியல, மறுபடியும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க தமிழ். ஓகே, என்க்ளோஷர் அப்படின்றது வாய்ஸ் வந்து கிளியரா இல்ல. என்க்ளோஷர் அப்படின்றது வந்து இப்ப கிளியரா இருக்கா? கிளியர். ஓகே, லாங் டிஸ்டன்ஸ்ல பேசுற மாதிரி இருக்கு. எது மாதிரி இருக்கு? லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்து பேசுற மாதிரி இருக்கு. இப்ப கிளியரா இருக்கா? இப்போ அதே மாதிரி தான் கேக்குது, பட் இட்ஸ் ஓகேங்க. ஓகே, சோ என்க்ளோஷர் அப்படின்றது வந்து எப்படின்னா ஹார்ட் டிரைவ் வந்து நீங்க
லேப்டாப்ல வந்து எக்ஸ்டர்னல் யூஎஸ்பி ஹார்ட் டிரைவ் யூஸ் பண்ணுவீங்க தெரியுமா? ஒரு கேபிள் கனெக்ட் பண்ணி யூஎஸ்பி கேபிள் கனெக்ட் பண்ணி ஒரு ஹார்ட் டிரைவ் வந்து 2 TB 4 TB அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்டர்னல் வந்து டேட்டா பேக்கப் காண்டி எடுப்போம் தெரியுமா? ஆமா. ஸோ அதே மாதிரிதான் இதுல வந்து என்க்ளோஷர் அப்படின்னு சொல்லுவாங்க அதை. ஸோ இதுல வந்து பஞ்ச் ஆஃப் டிஸ்க் இருக்கும். ஸோ இதை மேனேஜ் பண்றதுக்கு வந்து ஒரு ரைட் கண்ட்ரோலர் கார்டு ஒன்று இருக்கும். இதே சர்வர்ல வந்து நம்ம ஆட் பண்ணிக்குவோம். நம்ம வந்து அதுல யூஎஸ்பி போர்ட் யூஸ் பண்ணுவோம்ல, அதே மாதிரி இதுல வந்து எப்படின்னா ரைட் கண்ட்ரோலர் கார்டுன்னு சொல்லுவோம் அதை. ஓகே, அந்த என்க்ளோசரோட போட்டோ காட்ட முடியுமா ஏதாவது இன்டர்நெட்? சேம் இதே மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஓகே ஓகே, இதே மாதிரி தான் இருக்கும். பஞ்ச் ஆஃப் டிஸ்க் மட்டும் தான் அது. ஓகே, உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இல்ல கொஞ்சம் விசிபிளா பார்த்து பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கும் அதனால. ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ நீங்க இப்போ வந்து என்க்ளோஷர் இது வந்து சேசி சாரி ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஓகே, இதுல நம்ம மல்டிபிள் ஹார்ட் டிஸ்க் போட்டு நம்ம சர்வர்ல கனெக்ட் பண்ணிக்கலாம். லைக் யூஎஸ்பி வழியா கனெக்ட் பண்ணுவோமா இல்ல ஏதாவது பிசி ஸ்லாட் மூலமா? இதுல வந்து யூஎஸ்பி கிடையாது. இதுல வந்து எப்படின்னா பின்னாடி வந்து 2 மேனேஜ்மெண்ட் இது இருக்கும். ஓகே, சிஎம்சின்னு சொல்லுவாங்க அதுக்கு. கண்ட்ரோல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகே, ஒரே நிமிஷம் லோட் ஆயிடுச்சு. நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன், நீங்க அந்த இது போங்க காமிக்கிறேன். ஸோ இது வந்து தெரியுதா? தெரியுது. ஹலோ. ஸோ இதெல்லாம் வந்து ஹார்ட் டிரைவ்ஸ் உங்களுக்கு. ஓகே, இதுல வந்து 80 டிஸ்க் வந்து போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இதை வந்து நீங்க எப்படி பின்னாடி கனெக்ட் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த கண்ட்ரோலர் கார்டு மூலமா கனெக்ட் பண்ணுவீங்க. ஓகே, ஒரு நிமிஷம். இந்த கார்டு மூலமா கனெக்ட் பண்ணுவீங்க. இங்க 2 கேபிள் இருக்கு பாருங்க. ஆமா, தெரியுதா? ஏபி அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து சாஸ் கார்டு. ஆக்சுவலா சாஸோட போர்ட், சாஸ் போர்ட். இந்த போர்ட்டை வந்து கண்ட்ரோலர்ல இருந்து கனெக்ட் பண்ணுவோம் நம்ம. எங்க அப்படின்னா சர்வருக்கு பின்னாடி வந்து அந்த கண்ட்ரோலர்ல போர்ட் வந்து இருக்கும். ஓகே, இதுக்கு பின்னாடி வந்து கண்ட்ரோலர் போர்ட் இருக்கும். அந்த கண்ட்ரோலர் போர்ட் உங்களுக்கு காட்டுறேன் நானு. இந்த மாதிரி போர்ட் இருக்கும் பின்னாடி சர்வர்ல. ஓகே, இந்த கேபிள் தான். தெரியுதா உங்களுக்கு? சரி. உங்க ஸ்கிரீனை டபுள் பண்ணுங்க. உங்களோட ஸ்கிரீன் வந்துட்டு கரெக்டான ஸ்கிரீன் சின்னதா தெரியுது. என்ன தெரியுது? ஓகே ஓகே, இது வந்து கார்டு. ஓகே, இது வந்து பிசிஐ ரைட் கண்ட்ரோலர் கார்டு. ஓகே, இது வந்து எதுக்காண்டி யூஸ் பண்ணுவாங்கன்னா எக்ஸ்பான்ஷன் காண்டி யூஸ் பண்ணுவாங்க அந்த கார்டு. ஓகே, இதுலயே வந்து இந்த மாதிரி ரைட் கண்ட்ரோலர் கார்டு வரும். இது வந்து எப்படின்னா
உங்களுக்கு எக்ஸ்பான்ஷன் கிடையாது. இன்டர்னல்ல உள்ள ஹார்ட் டிரைவுக்கே வந்து இது பண்றதுக்காண்டி, கனெக்ட் பண்றதுக்காண்டி. ஓகே. சோ இப்போ வந்து உங்களுக்கு இந்த என்க்ளோசர் வரைக்கும் ஓகே. ஸ்டோரேஜ் பார்த்தாச்சு, நம்ம சிஸ்டம் பார்த்தாச்சு, ஸ்டோரேஜ் பார்த்தாச்சு. கான்ஃபிகரேஷன் சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ கேக்குது. இப்போ நம்ம அடிஷனலா ஆட் பண்றோம் ஸ்டோரேஜ். ஆமா. இதையுமே நம்ம ஐடி ரேக்ல வந்து மானிட்டர் பண்ணிக்கலாங்களா? பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து இங்க அதுக்கு தான் இந்த என்க்ளோசர்னு சொல்லி காட்டுது. சோ இதுல வந்து என்க்ளோசர்ல வந்து இந்த பேக் பேன்ல வந்து இத்தனை ஹார்ட் டிரைவ் இருக்கு, 2 இருக்கு. ஓகே. இது வந்து எக்ஸ்பான்ஷன். இதுல வந்து எத்தனை ஹார்ட் டிரைவ் இருக்கு? இதுல 3 இருக்கு. இல்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்ல டீடைல்ஸ் அந்த மாதிரி இதல பாத்துக்கலாமான்னு கேட்டேன். வேற எதுவும் இல்ல. இந்த அதான் இங்க இருக்குல உங்களுக்கு. ஓகே. ஹார்ட் டிரைவ். சோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து காட்டிடுவீங்க. கீழ வந்து எத்தனை கண்ட்ரோலர் இருக்கு, அந்த கண்ட்ரோலர் வந்து என்ன ஸ்டேட்ல இருக்கு. சோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து காட்டிடும். ஓகே ப்ரோ. ஓகே. இது வந்து ரீபில்டிங் ஸ்டேட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு காட்டிடும். பெண்டிங் ஆபரேஷன், எந்த கண்ட்ரோலர்ல எதுவும் ஆக்ஷன் பெண்டிங் இருக்கா. சோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு காட்டும். ஓகே. சோ இதுல வந்து ஏதோ ஜாப் வந்து கியூ வந்து பெண்டிங் இருக்கா, இப்ப ரீபில்டிங் எதுவும் பெண்டிங் இருக்கா, இல்ல நீங்க கான்ஃபிகர் பண்ணிருக்கீங்க, அந்த கான்ஃபிகர் வந்து எதுவும் பெண்டிங் இருக்கா அப்படின்றத வந்து இங்க வந்து காட்டிடும். உங்களுக்கு ரைடு ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிருச்சு அப்படின்னா 100% கம்ப்ளீட்னு சொல்லி காட்டும். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து கான்ஃபிகரேஷன். ஓகே. இப்போ வந்து சர்வர் வந்து பவர் ஆன்ல தான் இருக்கு. ஓகே. இதை பவர் ஆஃப் பண்ணணும் அப்படின்னா இங்க இருந்தே நீங்க பண்ணிக்கலாம். பவர் ஆஃப் பண்ணிக்கலாம், கிரே ஷட் டவுன் பண்ணிக்கலாம், சர்வரை வந்து வார்ம் பூட் பண்ணிக்கலாம், கோல்ட் பூட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து டைரக்டா வந்து சர்வர் இதாக ஆரம்பிச்சிடும். ஓகே. ஸோ இதுல வந்து பவர் இதெல்லாம் வந்து நம்ம செட் பண்ண தேவையில்லை. இதை வந்து ஆல்ரெடி வந்து ஸ்டாண்டர்ட் வந்து கஸ்டமர் சைட்ல இருந்து இருக்கும். ஸோ அதை மட்டும் நம்ம மெயின்டைன் பண்ணா போதும். ஓகே. ஸோ இப்போ வந்து பவர் நான் ரிடன்டன்சின்னு கேட்டிருக்கு. இது ரிடன்டன்சி பாலிசி அப்படின்றது யாரும் எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? வாட் இஸ் ரிடன்டன்சி? ஆல்டர்னேட்டிவ். புரியல. இல்ல இப்போ ஒரு டிவைஸ் ஃபெயிலியர் ஆச்சுன்னா இன்னொரு டிவைஸ் ஒர்க் ஆகும். ஓகே. சோ இங்க வந்து எதுக்காண்டி நான் ரிடன்டன்ட் வச்சிருக்காங்க? இது பவர்க்காக வச்சிருக்காங்க எனக்கு. புரியல. இது பவர்க்காக வச்சிருக்காங்கன்னு எனக்கு. இது பவர் கான்ஃபிகரேஷனா இருக்கு. இது பவருக்கு வந்து கான்ஃபிகரேஷன்ல இருந்து நான் ரிடன்டன்சி வந்து டிஃபால்ட்டா இருக்கும். நம்ம தான் போய் ஏபி ரிடன்டன்சின்னு சொல்லி வைக்கணும். சப்போஸ் 2 பவர் சப்ளை இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு பவர் சப்ளை ஃபெயிலியர் ஆனாலும் இன்னொரு பவர் சப்ளைல வந்து ஒர்க் ஆகணும். இது வந்து நம்ம தான் செட் பண்ணணும் ஆக்சுவலா. ஓகே. சோ இதுக்கப்புறம் வந்து வெர்ச்சுவல் கன்சோல். நான் ரிடன்டன்சினா எப்படி? இல்ல நான் ரிடன்டன்சினா ஒரு சிங்கிள் பவர் சப்ளை இருந்தா அது மாதிரி செட் பண்ணணுமா? ஒரு 2 பவர் சப்ளை. அதாவது என்னன்னா இது வந்து மேண்டேட்டரி ப்ரியாரிட்டி. நம்ம ஒரு சர்வர் இன்ஸ்டால் பண்ண உடனே பண்ண வேண்டிய முதல் ஆக்டிவிட்டிஸ். ஏன் அப்படின்னா நம்ம ரெண்டு பவர் சப்ளை கேபிள் வச்சிருப்போம். ஒன்னு யூபிஎஸ்ல, இன்னொன்னு ரா பவர் டைரக்ட் பவர்ல வச்சிருப்போம். டைரக்ட் பவர் ஃபெயிலியர் ஆச்சுன்னா யூபிஎஸ் ஒர்க் ஆகும், யூபிஎஸ் ஃபெயிலியர் ஆச்சுன்னா டைரக்ட் பவர் ஒர்க் ஆகும். ஸோ சர்வர் வந்து 24/7 அப் அண்ட் ரன்னிங் இருக்காண்டி நம்ம இங்க ஏபி செலக்ட் பண்றோம். இது செலக்ட் பண்ணாம நீங்க ஜஸ்ட் நான்னு வச்சிருந்தீங்கன்னா நீங்க 2 கேபிள் மாட்டிருந்தாலும் ஒரு பவர் ஃபெயிலியர் ஆச்சுன்னா சர்வர் டோட்டலா டவுன் ஆயிடும். புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? ஓகே ஜி. ஓகே 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 ஓகே. சோ இது வந்து விர்ச்சுவல் கன்சோல். ஓகே. கண்டினியூ பண்ணுங்க ப்ரோ. கண்டினியூ. இது லாஸ்ட் பார்க்கலாம். ஓகே. சோ லைசென்ஸ் பார்ட். ஓகே. லைசென்ஸ் பார்ட். ஓகே. சோ லாஸ்ட் டைமே வந்து உங்களுக்கு வந்து லைசென்ஸ் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். சோ இது வந்து நம்ம என்ன லைசென்ஸ் வச்சிருக்கோம். ஸோ அதை இம்போர்ட் பண்ணி நம்ம இது பண்ணணும். எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா மதர் போர்டு ரீப்ளேஸ் பண்ண போதுல நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஓகே.
ஸோ இதை நம்ம வந்து டிஜிலாக்கர்ல கூட வச்சுக்கலாம். கம்பெனியோட டிஜிலாக்கர் இருக்கும், அதுலயே கூட நம்ம வச்சுக்கலாம். ஓகே, சிஸ்டம் செட்டிங்ஸ், அலர்ட் கான்ஃபிகரேஷன்ஸ். ஸோ நீங்க வந்து அலர்ட் செட் பண்ணணும் அப்படின்னா நீங்க இதுலயே போயிட்டு அலர்ட் செட் பண்ணிக்கலாம். ஸோ இத்தனை அலர்ட் வரைக்கும் வந்து நான் வந்து எனக்கு வந்து தேவையில்லை, இதுக்கப்புறம் வந்து எனக்கு ஒரு அலர்ட் வந்து எனக்கு இமெயில் வந்து வரணும் அப்படியே சொல்லிட்டு நீங்க வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். இதை நீங்க ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அலர்ட் வந்து உங்களோட இமெயில் ஐடிக்கோ இதுக்கோ வந்து இது பண்ண முடியாது. அதுக்கு வந்து நீங்க SNMP வந்து கான்ஃபிகர் பண்ணணும் ஆக்சுவலா. இது லைசன்ஸ் சொல்லுங்க. லைசன்ஸ் மதர் போர்டு இது பண்ணது சொன்னீங்க, அது என்ன சொல்லுங்க? லைசன்ஸ். ஓகே, இது என்னது ஆக்சுவலா லைசன்ஸ்? இது நீங்க சொல்றது இது இது ஐடி ராக் லைசன்ஸ். இது ஐடி ராக் இல்ல, இப்ப லைசன்ஸ். இல்ல ILO மாதிரி தானே இது? இதுவும் ILO மாதிரியான லைசன்ஸ் ILO அதுதானே மாதிரி சொல்லுங்க. தான். ரிமோட் எடுக்கிறது தானே இது? லைசன்ஸ் வந்து ஐடி ராக் என்டர்பிரைஸ் வந்து 30 டேஸ்க்கு மட்டும் தான் வந்து ஃப்ரீ வந்து ட்ரையல் வெர்ஷன் கிடைக்கும். ஓகே ஓகே, அதுக்கப்புறம் வந்து நீங்க பே பண்ற மாதிரி. அது வரைக்கும் நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா நீங்க வந்து விர்ச்சுவல் கன்சோலை வந்து எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ எத்தனை வந்து கன்சோல் நீங்க இது பண்ணிக்கலாம், எத்தனை செஷன் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், மேக்ஸிமம் 6 செஷன்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இதோட வந்து இதெல்லாம் வந்து விர்ச்சுவல் கன்சோலோட செட்டிங்ஸ். ஓகே ஓகே, விர்ச்சுவல் மீடியா வந்து நீங்க எப்படி ஆட்டோ அட்டாச் பண்ணணுமா இல்லைன்னா நீங்க அட்டாச் பண்ணணுமா, ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு காட்டும். இதெல்லாம் நீங்க வந்து செட்டிங்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, லைசன்ஸ் ஓகே, சிஸ்டம் செட்டிங்ஸ் ஓகே. அலர்ட் செட்டிங்ஸ் வந்து நீங்க வந்து இமெயிலுக்கு வந்து SNMP வந்து கான்ஃபிகர் பண்ணணும். உங்களோட இமெயில் ஐடி என்ன, ஸோ நீங்க வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். சப்போஸ் ஒரு அலர்ட் வருது, ஒரு ஹார்ட் டிரைவ் ஃபெயிலியர் அப்படின்னா உங்களோட இமெயில் ஐடிக்கே வந்து ஸோ இந்த அலர்ட் வந்து வந்துடும். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ஈவெண்ட்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணிக்கிறது, லாக்ஸ் இது பண்ணிக்கிறது. ஓகே, ஸோ ஹார்ட்வேர் செட்டிங்ஸ், ஸோ கூலிங் கான்ஃபிகரேஷன், ஃப்ரண்ட் பேனல் கான்ஃபிகரேஷன். இந்த ஃப்ரண்ட் பேனல் கான்ஃபிகரேஷன் இதுல வந்து நான் இந்த போர்ட் என்னன்னு யாரும் சொல்ல முடியுமா? எந்த போர்ட்? இல்ல எந்த போர்ட்? இங்க ஃப்ரண்ட்ல சர்வர்ல இந்த சின்ன ஓண்டி ஒரு போர்ட் இருக்கு பாருங்க, இது என்ன போர்ட்? சாட்டா போர்ட். சாட்டா போர்ட் இல்ல USB ILO இது பண்றதா? கரெக்ட். ஓகே, சோ இது வந்து ஐடி ராக் வந்து சப்போஸ் பின்னாடி வந்து உங்களால அக்சஸ் பண்ண முடியல அப்படின்னா ஃப்ரண்ட் USB ல கனெக்ட் பண்ணும். இது வந்து B டைப் USB. ஓகே, சோ இது வந்து ஃப்ரண்ட் USB டைப் வந்து B டைப்ல வரும். சோ நீங்க இதை வந்து நீங்க டைரக்டா கனெக்ட் பண்ணி நீங்க ஐடி ராக் IP பிங் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு வந்து அக்சஸ் ஆயிரும். இந்த ஐடி ராக் ஃப்ரண்ட்ல வந்து எடுத்துக்கலாம் நம்ம. இது OS லோட் பண்ண சொல்ல அதை யூஸ் பண்ண முடியுமா? அந்த பென்ட்ரைவ் யூஸ் பண்றது பண்ணலாமா? அத எது புரியல? OS லோட் பண்ணலாம்ல? ஓகே, ஃப்ரண்ட்ல அது மேல USB ஸ்லாட் இருக்குல, அதுல பண்ணலாம். இல்ல இந்த USB மேல நீங்க வந்து பண்ணிக்கலாம். B டைப் USB லே பண்ணிக்கலாம் நீங்க வந்து. ஓகே, அது வந்து ஒரு ஐடி ராக்கா தான் வந்து உங்களுக்கு அக்சஸ் ஆகும். இப்போ எப்படி எடுத்துக்கோமோ அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து அங்க வந்து இதாகும். ஓகே, ஸோ இந்த செட்டிங்ஸ்லாம் வந்து டீப் அண்ட் டைவ்ல போகும். ஸோ இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து யூஸ் பண்ண தேவை இருக்காது ஆக்சுவலா. ஓகே, ஸோ அசட் ட்ராக்கிங் உங்களுக்கு தேவை இருக்காது. பயோஸ் செட்டிங்ஸ். ஓகே, ஸோ இதுல அந்த ரெய்டு கான்ஃபிகரேஷன் பண்ண முடியுமா? அந்த அது எப்படி சும்மா அந்த ரெய்டு 1க்கு டெமோல வந்து உங்களுக்கு ரெய்டு கான்ஃபிகரேஷன் வந்து ஆப்ஷன் காட்டல. ஓகே, ஸோ நான் இங்க வந்து நான் உங்களுக்கு காட்டினேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து இதுல வந்து உங்களுக்கு வந்து வந்துருது. இது சிமுலேட்டர், அதனால உங்களால பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஓகே ஓகே, நார்மலா அது எப்படி பண்ணணும்ன்றது ஒரு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? இதுல என்னென்ன வரும் அப்படின்றது அதை நான் உங்களுக்கு நான் அது வந்து உங்களுக்கு வீடியோ வேணா அனுப்பிடுறேன்.
எப்படி கிரியேட் பண்றதுன்றது நீங்க அது வேணா நீங்க பாத்துக்கோங்க. ஓகே ஓகே ஓகே. ஸோ பயாஸ்ல வந்து நீங்க பயாஸ் செட்டிங்ஸ் நீங்க சர்வர் பூட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு செட்டிங்ஸ் பயாஸ் செட்டிங்ஸ்ல வந்து இதுதான் காட்டும். ஓகே. ஸோ சர்வரோட மாடல் நம்பர் என்ன, இது எல்லாமே வந்து உங்களுக்கு பயாஸ் நீங்க சர்வர் பவர் ஆன் பண்ணி உள்ள பயாஸ்க்குள்ள போனா சேம் இதே மாதிரி தான் காட்டும். ஓகே. மெமரியோட செட்டிங்ஸ் நீங்க வந்து என்னென்ன வச்சுக்கலாம் அப்படின்றதுக்கு இருக்கு. 250 GB வந்து 256 GB வந்து மெமரி இருக்கு இதுல டோட்டல். ECC மெமரி DDR4 32 MTS. ஓகே. ஸோ ப்ராசஸர் செட்டிங், ப்ராசஸர்ல நீங்க என்னென்ன எனேபிள் பண்ணணும் பண்ண வேண்டாம் அப்படின்றது எல்லாமே இருக்கு இதுல. ஓகே. இதுல சப்போஸ் இது ஆஃப்ல டிசேபிள்ல இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து வெர்ச்சுவலைசேஷன் வந்து எடுக்கவே எடுக்காது. இது வந்து பேசிக்கா வந்து எனேபிள் ஆகி தான் வரும். ஸோ சப்போஸ் ஃபேக்டரியில ஏதாச்சும் செக் பண்ணும் போதுல மிஸ்மேட்ச் பண்ணி அவங்க டிசேபிள் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்க இல்ல எனக்கு வந்து ஓஎஸ் எடுக்க மாட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க ஒரு தடவை இதை போய் செக் பண்ணியே ஆகும் பயாஸ். ஓகே. SATA settings. ஓகே. NVMe settings. ஸோ இது NVMe அப்படின்றது என்ன எதுவும் சொல்ல முடியுமா யாராவது? இது ஹார்ட் டிஸ்கோட நியூ மாடல் நான் வயலட் மெமரி. கரெக்டா. ஸோ அதோட செட்டிங்ஸும் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். டெல்லோட டிரைவ் மட்டும் வச்சுக்கணுமா இல்லைன்னா எல்லா டிரைவுமே நம்ம சப்போர்ட் பண்ணணுமா, இதுவுமே நம்ம வந்து இது பண்ணிக்கலாம், செட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி இருக்கும்னா கஸ்டமர் வந்து டெல் சர்டிஃபைடு இப்போ எப்படி ஆப்பிளுக்கு வந்து கேபிள் வந்து MFI சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் அது வந்து கேபிள் வந்து ஓகே சப்போர்ட் பண்ணும் ப்ராப்பரா அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி வந்து டெல் குவாலிஃபைட் டிரைவ்ஸ் மட்டும் நீங்க அக்செப்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க அதுக்குரிய பெர்ஃபார்மன்ஸ் வந்து தனியா தெரியும் உங்களுக்கு. ஓகே. ஸோ இதுல வந்து பூட் செட்டிங்ஸ் நீங்க பண்ணிக்கலாம். UEFI மோட BIOS and UEFI. ஓகே. பூட் சீக்வன்ஸ் ரீட்ரை எனேபிள் பண்ணுமா இல்ல டிசேபிள் பண்ணுமா ரீசெட் பண்ணுமா, ஸோ அது எல்லாமே வந்து இதுலயே வந்து உங்களுக்கு காட்டிடும். ஓகே. நெட்வொர்க் செட்டிங் இதுலயே வந்து நீங்க வந்து கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். நெட்வொர்க் போர்ட்ஸ் இருக்கும்ல அந்த போர்ட்ஸோட இது எல்லாமே வந்து நீங்க இதுலயே வந்து கான்ஃபிகர் பண்ணிக்கலாம் இங்கே. ஓகே. இன்டிகிரேட்டட் டிவைசஸ் ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப டீப் டைவ்ல போவோம். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு தேவை இருக்காது. ஓகே. ஸோ நார்மல் பேசிக்ன்றதுனால உங்களுக்கு வந்து நான் சொல்றேன். ஸோ என்னென்ன இருக்குன்றதை நீங்க பாத்துக்கோங்க இப்போதைக்கு. ஓகே. சீரியல் கம்யூனிகேஷன் எதுக்காண்டின்றது தெரியுமா இருக்காது? ஹலோ ஹலோ இல்ல சொல்லிருங்க, நீங்களே சொல்லிருங்க. ஓகே. ஸோ இது வந்து எதுக்காண்டு அப்படின்னா நீங்க வந்து கன்சோல் வந்து சப்போஸ் புட்டில வந்து எடுத்துக்கலாம் கமாண்ட் லைன்ல. ஸோ அந்த ஃப்ரண்ட் யூஎஸ்பில கனெக்ட் பண்ணி நீங்க வந்து அதை வந்து கமாண்ட் லைன்ல வந்து எடுத்துக்கலாம். ஐபி அதாவது VGA போர்ட் உடைய ஆப்போசிட்டா ஒரு மாதிரி போர்ட் இருக்குமே அந்த மாதிரி பின்ல கனெக்ட் பண்ணி இது வந்து கன்சோல் சப்போஸ் சர்வர் ஃபுல்லாவே டெட், ஸோ ஒண்ணுமே பண்ண முடியல, அதுக்கு வந்து எதுவுமே அவுட்புட்டே வரல. ஸோ அது வந்து நம்ம வந்து புட்டி எடுப்போம் தெரியுமா? ஸோ புட்டி எடுத்து அதோட இதுல வந்து கமாண்ட் லைன்ல வந்து போய் பாத்துக்கலாம். சப்போஸ் அதோட புட்டிலாம் வந்து நம்ம நெட்வொர்க் என்ன வேணும், நெட்வொர்க் இல்லாம சீரியல் போர்ட் ஒன்னு இருக்கு, அந்த மாதிரி ஒரு கேபிள் கனெக்ட் பண்ணி லேப்டாப்ல கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுவீங்களா? போர்ட் வந்து அந்த ஃப்ரண்ட் யூஎஸ்பி போர்ட் வந்து வர்க் ஆகும். ஓகே. சர்வர் VGA வந்து வர்க் ஆகாத டைம்ல அது மாதிரி ட்ரபிள் ஷூட் பண்ணி யூஸ் பண்ணலாமா? அது நீங்க அதுல பண்றதோட நீங்க பின்னாடி போர்ட்ல வந்து கனெக்ட் பண்ணி செக் பண்ணணும்.
பின்னாடி போர்ட்னா எதுல? பின்னாடியும் ஒரு விஜே போர்ட் இருக்கும் உங்களுக்கு. 2 விஜே போர்ட் வரும் சர்வர்ல. ஃப்ரண்ட்லயே வரும், பேக்லயும் வரும். ஓகே, சப்போஸ் நீங்க செட்டிங் இது பண்ணிட்டு நீங்க அப்ளை அண்ட் ரீபூட் கொடுத்தீங்க அப்படின்னா அது உடனே அப்ளை ஆகி ரீபூட் ஆயிரும் சர்வர். சப்போஸ் அது வந்து ப்ரொடக்ஷன்ல இருந்துச்சு அப்படின்னா டவுன் டைம் இருந்தா மட்டும் தான் நம்ம பண்ணணும், இல்லைன்னா பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ சப்போஸ் ஆல்ரெடி சர்வர் வேற ஏதாச்சும் ஒரு சர்வரோட டேட்டா சேம் அசிட்டிஸ் வேணும் அப்படின்னா நம்ம வந்து அதோட டேட்டாவோட எடுத்து இதுல நம்ம அப்லோட் பண்ணோம்னா இதோட டேட்டாஸ் எல்லாமே வந்துடும். ஐடிஆர் செட்டிங்ஸ், பயாஸ் செட்டிங்ஸ், நிக்கு, ரைடு, ஃபைபர் சேனலோட கான்ஃபிகரேஷன், இன்ஃபிபேண்டோட கான்ஃபிகரேஷன் எல்லாமே வந்து இதுல வந்து வந்துடும். ஸோ அப்போ வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு எக்ஸ்போர்ட் அப்படின்னா இந்த சர்வரோட டேட்டா வந்து வேற எதுக்காவது கொடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து அதை ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து கொடுக்கலாம், இந்த க்ளோன் பண்ற மாதிரி. ஓகே, க்ளோனு இல்லைன்னா இந்த சர்வருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் சர்வர் வேற ஏதாச்சும் பண்றோம் அப்படின்னா இதோட செட்டிங்ஸ் ஃபுல்லாமே வந்து வேற ஒரு சர்வருக்கு வந்து நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து அடுத்த மெயின்டெனன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அலர்ட்னு சொல்லி பார்த்தோம். அதுதான் வந்து நம்ம இங்க வந்து லைஃப் சைக்கிள் லாக்ஸ்ன்னு சொல்லிட்டு இது வந்து இந்த லாக்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இருக்கும். இதை வந்து டெலிட்டே பண்ண முடியாது இந்த லாக்ஸ். ஓகே, ஒரு சின்ன எரர் இருந்தா கூட அது வந்து டெல்லுக்கு வந்து அனலைஸ் பண்றதுக்காண்டி அவங்க வந்து வச்சிருக்காங்க. ஓகே, ஹலோ, கண்டினியூ பண்ணுங்க, கண்டினியூ கண்டினியூ. ஓகே ஓகே. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஜாப் கியூ. ஸோ சப்போஸ் நீங்க ஒரு அப்கிரேட் பண்றீங்க அப்படின்னா அதோட அப்கிரேடு இல்லைன்னா எதுவும் சேஞ்சஸ் பண்றீங்க அப்படின்னா அது கம்ப்ளீட் ஆயிடுச்சா இல்லைன்றத வந்து அந்த ஜாப் கியூ வந்து இதுல வந்து நிற்கும். ஓகே, நீங்க ஃபர்மர் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இதுல வந்து கியூன்னு சொல்லி காட்டும். ஓகே, ஃபெயில்டு அப்படின்னா ஃபெயில்டுன்னு காட்டிடும். இதுல வந்து இங்க பாருங்க, இங்க வந்து ஃபெயில்டுன்னு சொல்லி காட்டுது. ஸ்டார்ட் எத்தனை மணிக்கு ஆச்சு, ஸோ எதனால வந்து ப்ராப்ளம் ஆச்சு, ஸோ அதை வந்து காட்டும். செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் IDRACs cannot be disabled because some devices associated with it IDRAC are secured by IDRAC. ஓகே, ஸோ அதனால நம்ம வந்து இங்க செட்டிங் சேஞ்ச் பண்ண முடியாதுன்னா அது வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ ஐடிராக்கோட இதை வந்து ஃபர்மர் ரோல் பேக் பண்ணோம் அப்படின்னா அது ரோல் பேக் பண்றதுக்கும் ஆப்ஷன் இருக்கு. ஓகே, இங்க சிஸ்டம் அப்டேட் நீங்க கேட்டீங்க தெரியுமா லாஸ்ட் டைம் வந்து ஃபர்மர் வந்து எப்படி அப்டேட் பண்றது அப்படின்ட்டு. ஸோ இங்க இருந்தா வந்து நம்ம அப்டேட் பண்ண முடியும். நம்ம வந்து அங்க ஃபைல் வந்து டவுன்லோட் எங்க இருந்து பண்ணுவோம் அப்படின்னா டெல்லோட வெப்சைட்டுக்கு போயிட்டு ஒரு சீரியல் நம்பர் நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுவோம். பண்ணதுக்கு அப்புறம் அங்க இருந்து ஃபர்மர் டவுன்லோட் பண்ணிட்டு இங்க இருந்து அந்த ஃபைல வந்து அப்லோட் பண்ணணும். ஆக்சுவலா சூஸ் ஃபைல்ல போயிட்டு அங்க இருக்கும், அதை நம்ம அப்லோட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அப்லோட் ஆயிரும். ஓகே, அப்லோட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க அப்டேட்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அது வந்து அப்டேட் ஆகி அப்டேட்டுக்கு போயிடும். இங்க வந்து கியூல வந்து நிற்கும். இது கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து அடுத்த அப்டேட் போடணும். அதுக்கு முன்னாடி நீங்க அப்டேட் போட்டீங்க அப்படின்னா அது கியூஸ் வந்து நிறைய நிற்கும், சர்வர் வந்து லோடு அதிகமாக ஆரம்பிச்சிடும். ஓகே, ஆட்டோமேட்டிக் அப்டேட். ஸோ இது வந்து நெட்வொர்க்ல கனெக்ட் பண்ணியிருந்தா மட்டும்தான், எந்த சர்வரை வந்து டைரக்ட் நெட்வொர்க்ல வந்து கனெக்ட் பண்ண மாட்டாங்க ஆக்சுவலா. ஸோ அதனால இது வந்து ரெக்கமெண்டட் இல்ல. ஓகே, அடுத்து வந்து ரோல் பேக். ரோல் பேக்ன்றது எதுக்காண்டி வச்சிருக்காங்க எதுவும் சொல்ல முடியுமா யாராவது? ஃபிம்வேர்ல ஏதாவது இஷ்யூஸ்னா நம்ம பழைய ஃபிம்வேர்க்கே நம்ம ரோல் பேக் பண்றது. புது ஃபிம்வேர்ல ஏதாவது இஷ்யூஸ் இருக்குன்னா பழைய ஃபிம்வேர்க்கு ரோல் பேக் பண்றது. கரெக்ட். இப்போ நான் இங்க ஒரு இது கொடுத்து கிளிக் பண்ணி நான் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்னா இந்த இந்த இதுக்கு வந்து மூவ் ஆயிரும். இப்போ வந்து கரண்டா இது இருக்கு, பட் ஆனா இந்த இதுக்கு வந்து அது வந்து மூவ் ஆயிரும். ஓகே, இது டெமோ வெர்ஷன்றனால இது வந்து அக்செப்ட் பண்ணல. ஆக்சுவலா நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஸ்டார்ட் ஆயிரும் இதோட இது ரோல் பேக்குக்கு பழைய மாடலுக்கு. ஓகே, ஸோ சிஸ்டம் ஈவெண்ட் லாக். ஸோ இதுல வந்து உங்களுக்கு ஈவெண்ட் லாக்ஸ் வந்து இது வந்து ஃபுல்லா காட்டும், என்னென்ன இருக்கு, நம்ம என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். இங்க ஃபேன் 1 ரிமூவ் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் அதோட லாஸ்ட் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு வந்து காட்டும். ஓகே, இந்த லாக்ஸை வந்து நம்ம வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே, டவுன்லோட் பண்ணிட்டு கிளியர் கூட பண்ணிக்கலாம் நம்ம.
ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து ட்ரபிள் ஷூட்டிங். ஸோ இப்போ எப்படின்னா சப்போஸ் ஒரு இஷ்யூ வருது அப்படின்னா அதோட லாஸ்ட் ஸ்கிரீன் எரர் வந்து இங்க வந்து கேப்சர் ஆயிரும். ஸோ அந்த அந்த எரர் இமேஜ் கூட நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சு ஐடென்டிஃபை பண்ணி அந்த இஷ்யூ ரிசால்வ் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா டெல்லுக்கு நம்ம அனுப்பி விட்டுக்கலாம் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைன்னா அந்த கன்சர்ன் பார்ட்னருக்கு வந்து இதை அனுப்பி விட்டு இந்த மாதிரி இஷ்யூ இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பண்ணிக்கணும். ஓகே. ஸோ டயக்னோஸ்டிக். ஸோ சப்போஸ் நம்ம ஐடிராக் வந்து ஸ்டக் ஆயிருச்சு இல்ல சில ஃபீச்சர்ஸ் வந்து எடுக்கல அப்படின்றது, இது வந்து நம்ம ஐடிராக் வந்து ரீபூட் பண்ணோம் அப்படின்னா சில இது ஃபீச்சர்ஸ்லாம் வந்து ஒர்க் ஆகாம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணணும் இதோ. ஆனா இது வந்து எதுவும் ப்ரொடக்ஷனை வந்து அஃபெக்ட் பண்ணாது நம்ம ஐடிராக்கோட ரீபூட் பண்ணும் போதுல. இதுக்கும் ப்ரொடக்ஷனோட சர்வர்ஸ்க்கும் வந்து எதுவும் சம்பந்தமே இல்லை. ஓகே. ஸோ சப்போஸ் நம்ம எல்லாம் தப்பா கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க நமக்கு எதுவுமே தெரியல அப்படின்னா நமக்கு வந்து ஐடிராக் வந்து ஃபேக்டரி டிஃபால்ட்டுக்கு வந்து மூவ் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இதுக்கு நம்மளுக்கு டவுன் டைம் எடுக்கணும்னு தேவை இல்லைங்களா? இதுக்கு வந்து நம்ம ரீபூட் பண்றதுக்கு வந்து நமக்கு தேவையில்ல டவுன் டைம். சப்போஸ் நம்ம ரீசெட் பண்றோம் அப்படின்னா நமக்கு வந்து அதுக்கு டவுன் டைம் தேவை. ஏன்னா திரும்ப நீங்க ஐடிராக் கான்ஃபிகர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஐடிராக் கான்ஃபிகர் பண்றது டவுன் டைம் பண்ணி பிசிக்கலா போய் தான் நம்ம வந்து பண்ண முடியும் கான்ஃபிகரேஷன். ஓகே ஓகே ஓகே. இன்கேஸ் டேட்டா சென்டர்ல ஒரு ஆள் இருந்தாங்கன்னா தேவையில்ல தமிழன் டவுன் டைம். டேட்டா சென்டர்ல வந்து ஆர்எச்எஸ் டீம்னு சொல்லி இருப்பாங்க, ரிமோட் சப்போர்ட் ஹேண்ட் சொல்லி இருப்பாங்க. ஓகே. ஸோ அவங்க வந்து போய் கான்ஃபிகர் பண்ண சொன்னோம் அப்படின்னா அவங்க போய் கான்ஃபிகர் பண்ணி நமக்கு ரிமோட் கூட கொடுப்பாங்க சில நேரம். ஓகே. அந்த மாதிரி கேசஸ்ல நமக்கு டவுன் டைம் தேவைப்படும். ஆமா. ஓகே. ஸோ இது ரீசெட் பண்ணணும் இல்லைன்னா ஹார்ட்வேர் வந்து ஏதாச்சும் ரீப்ளேஸ் பண்றோம் அப்படின்னா நமக்கு வந்து தேவை. ஓகே. ஸோ அடுத்து வந்து சப்போர்ட் அசிஸ்ட். ஓகே. ஸோ இங்க வந்து எப்படி அப்படின்னா நம்ம வந்து லாக்ஸ் கலெக்ட் பண்ணியிருப்போம். என்னைக்கு வந்து லாஸ்ட் வந்து கலெக்ட் பண்ணியிருப்போம் அதை வந்து நம்ம அனுப்பிவிடணும் ஆக்சுவலா யாருக்கு, டெல்லுக்கு. ஸோ இப்போ வந்து ஸ்டார்ட் கலெக்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா என்னென்ன லாக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டு கலெக்ட் கொடுத்தீங்க அப்படின்னீங்கன்னா இங்க வந்து லோக்கலி சேவ் டு நெட்வொர்க் கேட்கும். சேவ் டு நெட்வொர்க் அப்படின்னா நீங்க வந்து ஃபுல் டீடைல்ஸ் கொடுக்கணும். என்எஃப்எஸ், அது ஐபி அட்ரஸ், ஸோ இந்த டீடைல்ஸ் எல்லாம் நீங்க ஃபில் பண்ணணும். ஸோ அதுக்கு பெட்டர் நீங்க லோக்கலா சேவ் பண்ணிட்டு நீங்க இதை வந்து டைரக்டா அனுப்பி விட்டுக்கலாம். ஜிப் ஃபைல வந்து வரும், நீங்க அதை வந்து டைரக்டா அனுப்பி விட்டுக்கலாம் டெல்லுக்கு. ஓகே. ஸோ நீங்க வாரண்டி செக் பண்ணணும்னா இங்கே செக் பண்ணிக்கலாம். ஓகே. இதை காப்பி பண்ணி டைரக்டா நீங்க கொண்டு போய் காப்பி இதுல வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து லாக்ஸ் எப்படி கலெக்ட் பண்றது தெரிஞ்சுல? இதுதான் நமக்கு இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலா. மெயின்டெனன்ஸ்ல வரணும், மெயின்டெனன்ஸ்ல வந்துட்டு சப்போர்ட் அசிஸ்ட்ல ஸ்டார்ட் கலெக்ஷன். ஓகே. யாருக்காவது டவுட் இருக்கா இதுல? கிளியர். ஓகே தானே இது? ஓகே பிரதர். ஓகே ஓகே. ஸோ ஐடிராக் செட்டிங். ஸோ நான் லாஸ்ட் டைம் சொன்னேன் தெரியுமா ஒரு கிளாஸ்ல? இல்ல இது எங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான். சாரி. ஓகே. லாஸ்ட் கிளாஸ்ல நான் சொல்லியிருந்தேன் இது வந்து டெடிகேட்டட் போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சர்வர்ல வந்து ஐடிராக் போர்ட்ல வந்து பின்னாடி இருக்கும்.
ஸோ இங்க வந்து டெடிகேட்டட் போர்ட் வந்து இது ஆக்சுவலா. ஸோ இது வந்து ரெண்டு வந்து நெட்வொர்க் போர்ட். ஓகேவா? ஸோ இங்க வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை டெடிகேட்டட் போர்ட் இருக்கா, இதுல எந்த போர்ட்ல ஏதாச்சும் ஒரு போர்ட்ல நம்ம வந்து அதை வந்து அசைன் பண்ணி வச்சுக்கலாம். பட் ஆனா அதுக்கு ஐபி கொடுக்கணும். நம்ம அந்த ஐபி வந்து நம்ம இங்க கான்ஃபிகர் பண்ணுவோம். ஓகே, புரிஞ்சா? ஹலோ ஹலோ. இல்ல ஓகே ஜி, புரியுது. அதாவது நீங்க வந்து டெடிகேட்டடா ஐடி ரேக் போர்ட் ஒன்னு இருக்கு, அது ஒர்க் ஆகலன்னா நம்ம தனியா ஒரு 4 நெட்வொர்க் போர்ட் இருக்குன்னா அதுல ஒரு அந்த ஐபி அசைன் பண்ணிக்கலாங்க. கரெக்ட். அது ஷேர்டு சொன்னீங்களா? அதானே ஷேர்டு அப்படின்றது இங்க உள்ள ஒரு போர்ட்ல. ஓகே, சோ சப்போஸ் இங்க 4 போர்ட் இருக்கு அப்படின்னு இல்ல இப்ப நம்ம யூஸ் பண்றோம்ல அந்த நீங்க சொல்ற மாதிரி இன்கேஸ் இல்ல இப்ப ஷேர்டு போட்டா யூஸ் பண்ணலாம்னு சொன்னீங்கல்ல, வேற ஒரு இன்டர்நெட் போட்டா கூட ஐடி ரெக் போட்டா ஒரு நிமிஷம். என்ன கேட்டீங்க சொல்லுங்க. இல்ல இப்ப நீங்க ஷேர்டு போட்டா யூஸ் பண்ணலாம்னு சொன்னீங்களா ஐடி ரெக் போட்டா? ஹலோ ஹலோ. கேக்குது தமிழன்? ஹலோ கேக்குதா? என்னோட கொஸ்டின் என்னன்னா, நீங்க வந்து வேற ஒரு ஈத்தர்நெட் போட்டா ஐடி ரெக் போட்டா கான்ஃபிகர் பண்ணிக்கலாம்னு சொன்னீங்கல்ல. கரெக்ட். இப்ப இன்கேஸ் மதர் போர்டு ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா, வேற ஒரு போர்ட்ல நம்ம கான்ஃபிகர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, அந்த போர்ட் வந்து நம்ம மதர் போர்டோட கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ அந்த டைம்ல நம்ம ஐடி ரெக்கே ஆக்சஸ் பண்ண முடியாதுல்ல. ஆமா, நீங்க மதர் போர்டு இருந்துச்சுன்னா நீங்க எதுவுமே பண்ண முடியாது. இங்க நீங்க மதர் போர்டு இங்க தனி ஆல்ரெடி இந்த போர்ட் ஃபெயிலியரா இருந்தா மட்டும் தான் நீங்க வந்து சப்போஸ் எனக்கு ஆல்டர்னேட்டா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ சப்போஸ் இந்த சர்வர் வாரண்டில இல்ல, எனக்கு இந்த இதுல காசு நான் செலவழிக்க முடியாது இந்த போர்ட்டுக்கு, அதனால நான் இதை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. அதாவது ஐடி ரெக் போட்டு ஒர்க் ஆகல அப்படின்னா நம்ம ஷேர்டு போட்டா நம்ம அது வாரண்டில இல்ல அப்படின்னா நீங்க வந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. நான் என்ன நினைச்சேன்னா நீ மேபி ஒர்க் ஆகும் போதே வேணுனாலும் ஆப்ஷனலா அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு நினைச்சேன். ஓகே, இதுல எல்லாம் ஃபீச்சர்ஸும் இருக்கு. உங்களுக்கு ஃபெயில் ஓவர் வந்து நெட்வொர்க் வந்து ஏதாச்சும் வந்து மாத்தணும் அப்படின்னா மாத்திக்கலாம் அதுலயே. ஓகே, ஸோ அதுக்கு போக நீங்க வந்து ஆட்டோ டிடெக்ட், ஸோ நிக்கார்டு வந்து நீங்க அதுவா டிடெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அதுவே எனேபிள் பண்ணீங்கன்னா அதுவே வந்து டிடெக்ட் பண்ணிக்கும். ஓகே, அது கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க ஃபுல்லா இந்த வந்து செட்டிங்ஸ் வந்து இதாயிக்கும். ஓகே, இங்கதான் வந்து நம்ம வந்து ஐடி ரேக் செட் பண்ணுவோம் ஐபி. ஓகே, சோ இங்க வந்து டிஹெச்சிபி வந்து எதுக்கு எனேபிள் கொடுத்துருக்காங்க யாராவது சொல்ல முடியுமா? அதான் இப்போ அப்பதான் இனிஷியலா வந்து இந்த சர்வர் நம்ம நெட்வொர்க்ல ஐடி ரேக் எடுக்க முடியும். இது வந்து டிஹெச்சிபில வந்து இருந்துச்சு அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா வந்து ஐபி எடுத்துக்கும். ஓகே, சப்போஸ் நம்ம கான்ஃபிகர் பண்ணும் போதுல எப்படின்னா நம்ம வந்து இதை டிசேபிள் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஸ்பெசிபிக் ஐபி வந்து நம்மளோட நெட்வொர்க்ல இருக்க ஐபி மட்டும் தான் கொடுக்க முடியும். ஓகே, பியாண்ட் த நெட்வொர்க் வந்து நம்ம கொடுக்க முடியாது. சப்போஸ் இது உங்களோட கம்பெனியோட ஐபி வந்து 10.172.5 சீரீஸ்ல இருக்கு அப்படின்னா நீங்க வந்து அந்த சீரீஸ்ல மட்டும் தான் கொடுக்க முடியும். நீங்க அந்த இடத்துல வந்து 192 கொடுத்தீங்க அப்படின்னா திரும்ப போய் VLAN கிரியேட் பண்ணி அதை ரெண்டே வந்து மேப் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, அந்த கான்செப்டே வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். ஓகே, ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஐபி வந்து கான்ஃபிகர் பண்ணிக்கலாம் இங்கே. ஓகே, வேற ஏதாச்சும் உங்களுக்கு இதுல டவுட் இருக்கா கான்ஃபிகரேஷன்ல ஐடி ரேக்ல? ஹலோ. இப்போ பயாஸ் அப்டேட் பண்றதுன்னா எப்படி தமிழ் நீங்க சொன்ன ப்ரீவியஸ் ஸ்டெப் தானா அந்த
ஒரு இதுல போயிட்டு சீரியல் நம்பர் போட்டு டவுன்லோட் பண்ணி அப்லோட் கரெக்ட். பண்ண சொன்னாங்க மெயின்டெனன்ஸ். பயாஸ் ப்ரிமர் எல்லாத்துக்குமே சேம் ஸ்டெப் தான். ஆமா, ஓகே. பயாஸ்ன்றதே வந்து உங்களுக்கு ஃபர்மர்ல மட்டும் தான் வரும். ஓகே 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 தமிழா தெரிஞ்சு முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு லாஸ்ட் முடிய போகுது, அது மட்டும் முடிச்சுட்டு வந்துடுறேன். இந்த யூசர் மட்டும் நான் கிரியேட் இது மட்டும் சொல்லிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ லாஸ்ட் வந்து இந்த யூசருக்கு வந்து எப்படின்னா, நீங்க லோக்கல் யூசர் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து அந்த லோக்கல் யூசர் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டரா என்னன்றதை வந்து நீங்க கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே, இல்ல இப்போ தமிழ் இப்போ நிறைய யூசர் இருக்காங்கன்னா மல்டி யூசரும் கிரியேட் பண்ணி நம்ம கொடுக்கலாமா? அட்மினிஸ்ட்ரேட்டர் மாதிரி லோக்கல் அட்மினிஸ்ட்ரேட் பவர் இல்லாம நிறைய பேர் யூசர் கிரியேட் பண்ணி கொடுக்கலாமா? அப்படி கொடுக்க முடியாது. நம்ம வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் ஒரு வேணா வியூ ஆக்சஸ் கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம நிறைய யூசர் அக்கௌண்ட் எதுக்கு கிரியேட் பண்ண போறோம்? ஸோ இந்த சர்வரை பார்க்க போறதே ஒன்லி ஃபார் ஐடி அட்மினிஸ்ட்ரேட்டர், நம்மளோட கண்ட்ரோல மட்டும் தான் இருக்கும். ஸோ அதனால வந்து இது மோஸ்ட்லி வந்து நம்பர் ஆஃப் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிடுவோம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லாகின் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டொமைன் நேம் வழியாவே லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அக்கௌண்ட் நம்ம கிரியேட் பண்ணணும் அவசியம் கிடையாது. டொமைன் நேம் வழியானா நீங்க ரூட் பாஸ்வேர்டு போட்டீங்களா, அந்த இடத்துல உங்களோட அஃபிஷியல் இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் போட்டுட்டு தேர்ட் ஆப்ஷன் வந்து உங்க டொமைன் நேம் கொடுத்தீங்கன்னா அது வழியாவே கனெக்ட் ஆயிடும். ஸோ உங்க டொமைன் உங்களோட கிரெடென்ஷியலுக்கு வந்து ரைட்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து அட்மின் ஆக்சஸா இல்ல நான் அட்மின் ஆக்சஸா. ஸோ இங்க கீழே பாத்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். எது வேணும் வேணான்றதை நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். ரீட் ஒன்லி அப்படின்னா நீங்க வெறும் பார்க்க மட்டும் தான் முடியும். எல்லா சிஸ்டம்லயும் வெறும் பார்க்க மட்டும் தான் முடியும். ஆபரேட்டர்னா நீங்க வந்து சில இது மட்டும் தான் இருக்கும். ஆனா யூசர் வந்து கான்ஃபிகர் பண்ண முடியாது நீங்க. ஓகே, இப்போ இன்னொரு டவுட், டொமைன் லாகின்ல அப்படின்னா நம்ம இப்போ டிசில கிரியேட் பண்ற யூசர் ஐடியே இதுல அப்படியே லாகின் பண்ண முடியும். எஸ் 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 எஸ். ஆனா அப்போ கூட அதுல வந்து செலக்டட் யூசர் பண்ணனும்னா அதுக்கு என்ன செட்டப் ரன் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம டெல்ல பொறுத்த வரைக்கும் டெல் ஓஎம்இன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வச்சிருக்கோம். சரியா? ஸோ எல்லா டெல் சர்வரையும் அந்த ஓஎம்இ ஒரு சிங்கிள் ஓஎம்இ கண்ட்ரோல்ல நம்ம கனெக்ட் பண்ணிடுவோம். கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா சென்ட்ரலைஸ்டா நம்ம அங்க இருந்தும் மானிட்டர் பண்ணலாம், இல்ல இண்டிவிஜுவலா லாகின் பண்ணி பண்ணலாம். ஸோ அந்த ஓஎம்இ என்ன பண்ணா டொமைன் கண்ட்ரோல்ல இருக்கும். ஓகேவா? ஸோ வந்து நம்ம இந்த சர்வர்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஒரு ஐபி அட்ரஸ் கொடுத்துருப்போம், டிஎன்எஸ் என்ட்ரி கொடுத்துருப்போம். ஸோ நம்மளோட அபிஷியல் கிரெடென்ஷியல் வழியாவே லாகின் பண்ணிக்கலாம். இதோட இங்க கிரியேட் பண்ற கிரெடென்ஷியல் வந்து பாத்தீங்கன்னா இன்கேஸ் ஆஃப் அது ஒர்க் ஆகல, இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ண முடியல அப்படின்னா நம்ம லோக்கல்ல இந்த பை டிஃபால்ட் அக்கௌண்ட் வச்சு நம்ம இதை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஒரு இன்னும் சின்ன டவுட். இப்போ நான் ஏடில வந்து ஏடில ஒரு நிறைய யூசர் இருப்பாங்க. ஆமா, இல்ல அது அந்த ஏடில இருக்கிறது வேற, இது வேற. ஓகே, இது வந்து வெறும் உங்களுக்கு லாகின் கிரெடென்ஷியல்ஸ்க்கு மட்டும் தான், ஐடி ரேக் மட்டும் தான். இதுக்கு வந்து வேற ஒரு ஆளுக்கு இந்த பிரிவிலேஜ் அந்த பிரிவிலேஜ் எதுவுமே கிடையாது. இது வெறும் ஐடி ரேக்கோட செட்டப்க்கு மட்டும் தான். நீங்க அதையும் இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இல்ல ஜி, இப்போ டொமைனுடைய இதுல டொமைன் யூசர் நேம்ல லாகின் பண்ணலாம்ன்றீங்க. கிடையாது. இது வந்து எப்படின்னா வெறும் இந்த யூசர் மட்டும் தான், டொமைன்ல எல்லாம் யாருக்கு கிடையாது. நீங்க இதுல எத்தனை யூசர் கிரியேட் பண்றீங்களோ அவங்க மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். இதுல கிரியேட் பண்றவங்களுக்கு மட்டும் தான். ஓகே ஓகே. ஆமா, இதுல வந்து நான் வந்து சச்சினுக்கு தனியா, இவருக்கு ரவிக்கு தனியா, நான் வந்து இவருக்கு தெரிக்கு தனியா, அப்படிலாம் தனித்தனியாலாம் கிரியேட் பண்ண மாட்டாங்க. இது யார் அட்மின் இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் கொடுப்பாங்க ரைட்ஸ், எல்லாருக்குலாம் கொடுக்க மாட்டாங்க. ஓகே ஓகே, எல்லாருக்கும் தனித்தனி யூசர், ஒரே ஒரு யூசர் தான் இருப்பாங்க. அவங்க வந்து அவங்க லாகின் பண்ணி அவங்க செக் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். மற்றபடி ஒவ்வொரு டொமைன்ல இருக்கவங்கள நான் லாகின் பண்ணி அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க இதுக்கு அக்சஸ். ஏன்னா இது ப்ரொடக்ஷன்ல இருக்கு. சப்போஸ் யாராவது ரீஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ப்ராப்ளம். ஓகே, சோ ஆக்சுவலா ஒரே நிமிஷம் நான் சொல்லிடுறேன். நான் ஒர்க் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலா இந்த சர்வர் எந்த ப்ராஜெக்ட் எந்த டீமுக்கு மட்டும் ஆக்சஸ் கொடுப்பாங்க. இதே யூசர்ல அவங்களுக்கு வந்து ஐஎல்ஓ ஆக்சஸ் கொடுப்பாங்க, மற்றவங்க யாருக்கும் கிடையாது. இப்போ 10 பேர் அந்த டீம்ல இருக்காங்கன்னா 10 பேர்ல இதே யூசர் ஐடி பாஸ்வேர்டு எடுத்து ஒர்க் பண்ணுவாங்க, தவிர அவங்களுக்கு தனித்தனி யூசர் ஐடி பாஸ்வேர்டு இருக்காது. ஓகே, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, சோ இப்போ வந்து யூசர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிச்சு.
ஸோ இது போக இதெல்லாம் விட்டுருங்க. இது செஷன்ஸ் வந்து நீங்க எவ்வளவு நேரம் ஆக்டிவா இருக்கணும், எப்ப யார் யார் லாகின் பண்ணாங்க, இந்த டீடைல்ஸ் தான் இருக்கும். ஓகே. ஸோ இதுக்கப்புறம் வந்து செட்டிங்ஸ்ல வந்து எப்படின்னா நீங்க டைம் ஜோன் செட் பண்ணிக்கலாம், என்டிபி செட் பண்ணிக்கலாம், ஐடிராக் சர்வீஸ். இந்த மேனேஜ்மெண்ட் யூஎஸ்பி செட்டிங் எதுக்கு அப்படின்னா, இந்த ஃப்ரண்ட் சைடு ஐபி அட்ரஸ் இருக்கு தெரியுமா, இது வந்து இனிஷியல் ஸ்டேஜ் வந்து இந்த ஐபி போட்டீங்க அப்படின்னா டைரக்டா வந்து எடுத்துக்கும் அந்த கேபிள் கனெக்ட் பண்ணி. ஓகே. So இது வந்து enable only the when the server has the default credential settings. Okay. இது போக உங்களுக்கு வந்து SNMP சர்வர் செட்டிங்ஸ் இதுவும் நீங்க இது பண்ணிக்கலாம். மத்தபடி வேற எந்த கான்ஃபிகரேஷனும் உங்களுக்கு வந்து அவ்வளவு தேவைப்படாது. இப்ப இருக்க இதுல வந்து எல்லாமே உங்களுக்கு கவர் பண்ணியாச்சு. டேஷ்போர்டு, சிஸ்டம், ஸ்டோரேஜ், கான்ஃபிகரேஷன், மெயின்டெனன்ஸ், ஐடிராக் செட்டிங்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு வந்து கவர் பண்ணியாச்சு. இதுல வேற ஏதாச்சும் யாருக்காவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரே நிமிஷம் டேஷ்போர்ட் மட்டும் போங்க. ஓகே, இப்போ நம்ம ரைடு கான்ஃபிகர் பண்றோம்னா, ஹலோ சொல்லுங்க. இப்போ டேஷ்போர்ட் கிளிக் பண்ணுங்க. டேஷ்போர்ட்ல தான் இருக்கும். இப்போ இங்க அந்த கீழே கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணுங்க. அந்த ஓஎஸ் வியூ பண்ற டேப் வந்து இல்ல. ஓகே ஜி. இப்போ நம்ம ரைடு கான்ஃபிகர் பண்றோம்னா இந்த இந்த நோ சிக்னல் இருக்கு அந்த இடத்துல கிளிக் பண்ணி தானே நம்ம அந்த வர செட்டிங்ஸ் தான் நம்ம ரைட் கான்ஃபிகர் பண்ணுவோம். அங்கேயும் பண்ணிக்கலாம், இங்கேயும் பண்ணிக்கலாம். ஓகே. இங்க வந்து கண்ட்ரோலர்ல போயிட்டு கண்ட்ரோலருக்குள்ள இருந்து நீங்க பண்ணிக்கலாம். ஓகே. எத்தனை ஹார்ட் டிரைவ் நீங்க செலக்ட் பண்றீங்க, அந்த ஹார்ட் டிரைவ் செலக்ட் பண்ணிட்டு நீங்க இப்ப இந்த ஹார்ட் டிரைவ் இருக்கு அப்படின்னா கிரியேட் நியூ விர்ச்சுவல் டிஸ்க்னு சொல்லியிருக்கோம். ஓகே. இது நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காட்டும் எத்தனை ஹார்ட் டிரைவ் இருக்குன்ட்டு. அந்த ஹார்ட் டிரைவ்ல நீங்க செலக்ட் பண்ணிட்டு அதை நீங்க ரைடு 5 கிரியேட் பண்றீங்க அப்படின்னா நீங்க ரைடு 5 கிரியேட் பண்ணிக்கலாம் இங்கே. ரெண்டு இடத்துலயும் நம்ம பண்ணிக்கலாம். ஓகே. ஏன்னா நான் இனிஷியலா ஒரே வாட்டி பண்ணும்போது நான் இப்பதான் அந்த இடத்துல போய் தான் லைஃப் சைக்கிள் கண்ட்ரோலர் நீங்க வந்து ரெக்கமெண்டட் வந்து நீங்க இதுக்குள்ள தான் போய் நீங்க பண்ணணும். அதான் லைஃப் சைக்கிள் கண்ட்ரோலர்னு வரும். அப்புறம் அந்த லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட் அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பா வரும். இந்த மாதிரி ஐடி ரேக் பண்றது, ஒரு ஸ்டெப்பா வந்து ரைட் கான்ஃபிகர் பண்றது, செட்டிங்ஸ்லாம் வந்துட்டே இருக்கும். அதான் எனக்கு டவுட்டா இருந்தது. ஓகே. சோ வேற யாருக்காவது டவுட் இருக்கா? தமிழன், இப்ப நீங்க இது சொன்னீங்கல்ல, ரைட் கண்ட்ரோலருக்கு தனியா பேட்டரி இருக்கும், சிமாஸ் தனியா பேட்டரி இருக்கும் அப்படின்னு இனிஷியல்ல. இன்கேஸ் ரைட் கண்ட்ரோலோட பேட்டரி போயிடுச்சுன்னா ரைட் ஒர்க் ஆகுமா? இல்ல ஒர்க் ஆகும். அதுக்கும் இதுக்கும் எதுவுமே சம்பந்தம் கிடையாது. அப்ப அந்த பேட்டரி எதுக்கு கொடுத்திருக்காங்க? That is only for the backup. Backup means sudden power failure அந்த மாதிரி கேசஸ்ல. அதோட ரோமோட பேட்டரி வந்து அத நீங்க என்ன கான்ஃபிகரேஷன் சேவ் பண்ணிருக்கீங்களோ அதை வந்து சேவ் பண்றதுக்கு வந்து அந்த பேக்கப் இந்த பேட்டரி. ஓகே. அப்புறம் இந்த IS மூலமா எப்படி நம்ம ISO லோட் பண்ணி போட் பண்றது? ஐடி ரேக்ல இருந்து என்னது? ஐடி ரேக்ல இருந்து நம்ம போட் பண்ணலாம்ல, ISO லோட் பண்ணி. இங்க இதுக்குள்ள போய் தான் நம்ம பண்ண முடியும். பட் ஆனா நமக்கு வந்து இதுல அவைலபிள் இல்ல. ஓகே. நீங்க யூஸ் பண்ற லேப் செட்டப் ஆக்சஸ் பண்ண முடியுமா? இது பண்ண முடியாது. இது வந்து டெல்லோட லாகின் ஆக்சுவலா. உங்களுக்கு கொடுத்திருக்காங்களோ கம்பெனில இருந்து? ஆமா. ஓகே. வேற ஏதாவது ஆன்லைன் சோர்ஸ் இருக்கா தமிழன் இந்த மாதிரி ஐடி ரேக் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது? ஐடி ரேக் வந்து உங்களுக்கு நீங்க யூடியூப்ஸ்ல நிறைய இருக்கு, நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே. இருந்தாலும் ஓகே. பிராக்டிகலா யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டேன். பிராக்டிகலா வந்து உங்களுக்கு யூஸ் பண்றது கஷ்டம். அந்த மாதிரி ஆப்ஷன் கிடையாது எதுவுமே. சிமுலேட்டர் எதனா இருக்குமா? இது வந்து சிமுலேட்டர் தான், டெமோ சிமுலேட்டர் தான். பட் ஆனா அது வெறும் அந்த சர்டிஃபைட் இன்ஜினியர்ஸ்க்கு மட்டும் தான் அவைலபிள். ஓகே. Yes, as I told you earlier, நீங்க ஐடிராக் வந்து ரொம்பலாம் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு அது அவ்வளவா யூஸ் பண்ண மாட்டோம். ஜஸ்ட் நம்ம வந்துட்டு பேசிக் நாலேஜ் ரேடியோ எப்பயாவது கான்ஃபிகர் பண்ணிருப்பாங்க. ஜஸ்ட் நம்ம ஹெல்த் தான் மேக்ஸிமம் பார்ப்போம். சரிங்களா? நீங்க வந்து VMRல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இது சும்மா ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு எல்லாமே. again நீங்க ரைட்ல இருந்தீங்கன்னா இதுல இருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம போக முடியாது. ரைடு கான்செப்ட் இங்க இருக்கு. ஓகே. சோ இது வந்து பெரிய கான்செப்ட் ஆக்சுவலா. ஓகே. ரைடு 1னா என்ன, சோ ரைடு 0னா என்ன, எல்லாமே இருக்கு.
ஓகே, ஸோ வேணா இந்த டாக்குமெண்ட் நான் ஷேர் பண்றேன், நீங்க ஒரு தடவை பாருங்க, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதான்ட்டு. இது நம்ம தனியா பார்க்கலாம் தமிழ், வேற செஷன்ல நம்ம பார்க்கலாம். சரி, ஓகே ஜி. இந்த செஷன் இப்ப முடிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே ஜி. எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க பிங் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகே ஓகே பிரதர், थैंक यू. ஓகே தமிழ், தேங்க்ஸ். தேங்க்யூ. தேங்க்யூ. கெஸ் டைம் ஆகலன்னு நினைக்கிறேன். இப்ப பாஸ்கர் உங்களுக்கு டைம் இருக்கா? இருக்கு ஜி. ஆனா பாதி பேர் போயிட்டாங்களே. இல்ல 3 பேர் தான் லெஃப்டா இருக்காங்க. நம்ம அந்த ஃபைல் சர்வர் அது எவ்வளவு நேரம் ஆகும் அந்த ஃபைல் சர்வர் நம்ம இன்ஸ்டால் பண்றதுக்கு? இப்போ செட்டப் என்ன இருக்க, விண்டோஸ் சர்வர் இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்களா? எல்லாமே போட்டு பக்காவா இருக்குது. ஓகே, எப்படினாலும் ஒரு 1/2 hour to 1 hour ஆகும். 1 hour 1 hour ஆகும் ஃபைல் சர்வர் போடுறதுக்கு. இன்ஸ்டால் ஆகணும், ரீபூட் ஆகும், அதுக்கப்புறம் கான்ஃபிகர் பண்ணும். சரி, இப்ப அப்படிங்களா? சரி, அப்ப நாளைக்கு பார்க்கலாமா? அப்ப பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாளைக்கு ஃப்ரீ தான் நீங்க?